ஆகிவிட்டது. ஆரம்பமாக இருந்த மருத்துவ நேரம் டாக்டர் பெனிட்டா ஸ்டீஃபன் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து. வணக்கம். பாருங்க டாக்டர். வணக்கம். சிரிக்கிறீங்க, வணக்கம் இதெல்லாம் ராணி. நடக்குதா நாட்டுலன்ட்டு? வணக்கம் பாரிமோகன். வணக்கம் ஜெயா நடேசன். வணக்கம். ஒரு கொஞ்சம் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணலாம், மேலே கொஞ்சம் போங்க. இப்படியா? சரி, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னும் இப்போ that's all right. சரி, ஓகே, தேங்க்யூ. சரியா? ஓகே, ஃபைன். இன்றைக்கு எடுத்த இது விட்டமின்ஸ். நாங்கள் சாதாரணமாக தெரியுதா எங்களுக்கு விட்டமின்ஸ் வேணுமோ என்னதுக்கு எடுக்கிறோம்னு எடுக்கிறதுக்காக தான் எடுத்துட்டாங்க தலைப்பு. விட்டமின் ஏபிசிடி கணக்கு இருக்கு விட்டமின்ஸ். ஆனால் தேவையானதில் மாத்திரம் ஒவ்வொன்றிலையும் இம்பார்ட்டன்ட் ஆனதை மாத்திரம் கதைப்போம். அது பிறகு நீங்கள் கேட்குற நேரம் இந்த மறுமொழிகளை சொல்கிறோம். அப்போ நாங்கள் சாதாரணமாக எங்கிட்ட சுதந்திர வாழ்க்கைகளுக்கு இது தெரியும். விட்டமின்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ஸ், அதாவது சாப்பாடுகளை உணவுல இறைச்சி மீன் என்ன எல்லா மாமிசங்கள்லையும் எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் தானியங்கள்லையும் விட்டமின்ஸ் இருக்குன்னு படிச்சிருக்கிறோம். அப்போ சாப்பிட்றதுல எங்களுக்கு விட்டமின் குறைபாடு பற்றி நாங்கள் யோசிக்கிறோம். வயது வந்த பிறகு, அதாவது 45-50 வயது ஆண்களுக்கோ பெண்களுக்கோ, அதுக்கு பிறகு இறுதி மாதவிடாய்க்கு பிறகு, அதுக்கு பிறகு விட்டமின்ஸ் தேகத்தில் இருக்கிற விட்டமின்ஸ் குறைபாடுகள் வரட்டும். அதுக்காக வேண்டி தான் நாங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது. அதனுடைய அறிகிறது என்னத்துக்காக வேண்டி இந்த விட்டமின்ஸ் வேணும். குழந்தைகளுக்கும் சில விட்டமின்ஸ் குறைஞ்சா பாலர்களுக்கும் இதே ஹெர்ஜல் வரும். அதுக்காக வேண்டி தான் அந்த விட்டமின் ஏபிசிடின்னு எடுத்துனா சொல்லுவோம். சரி, முதலாவது விட்டமின் ஏ பற்றி தெரியும். விட்டமின் ஏ நாங்கள் எல்லாரும் படிச்சிருப்போம். என்னென்று விட்டமின் ஏ எடுக்கிறோம்? காட்லிவர் ஆயில். காட்லிவர் ஆயில் தான் எடுக்கிறோம். ஸோ அதுக்கு சொல்கிறோம். அப்போ ஏன் விட்டமின் ஏ இம்பார்ட்டன்ட்? எங்களுக்கு விட்டமின் ஏ சாப்பிட்றதுக்கு விட்டமின் ஏ வந்து நாங்கள் சொல்றது விட்டமின்ஸை எல்லா விட்டமின்ஸை ரெண்டா பிரிக்கிறாங்க. சிலதுகள் எண்ணெயில கரையும், சிலது தண்ணீர்ல கரையும். அப்போ உணவு நாங்கள் உணவுற உணவுல கொழுப்புகளோடு சேர்ந்தா தான் சில விட்டமின்ஸ் போய் உடம்போடு சேர்ந்து கூடியது வெளியால் போகாமல் கூடிய உடம்போடு சேரும். சிலர்கள் சாதாரணமான சாப்பாடு இதோட உடலோட சேர்றதுக்கு இருக்கும். சில விட்டமின்ஸ் வந்து உடம்பு தானே அதை மேனுஃபேக்சர் பண்ணும். சிலதில் நாங்களும் எடுக்க வேண்டி வேணும். இப்போ விட்டமின் ஏ வந்து நார்மலா அங்கட லிவர் அங்கட ஈரல்ல இருக்குது ரெட்டினால், ஒரே ஒரு கம்பவுண்டா இருக்கு ரெட்டினால். அதான் ஆக்டிவ் கம்பவுண்ட் அந்த விட்டமின் ஏ. விட்டமின் ஏ வந்து நாங்கள் சாதாரணமா நாங்கள் என்ன சொல்றோம்? விட்டமின் ஏ உங்களுக்கு நல்லம், என்னத்துக்கு நல்லம் என்று சொல்றதுக்கு முதல் பிள்ளைகள் நாங்கள் சொல்றாங்க தானே, விட்டமின் ஏ எடுத்துட்டா கொல்லிவர் எடுங்க, இல்லாட்டிக்கு நீங்கள் கேரட் சாப்பிடலாம், ஸ்பினாச் சாப்பிடலாம், மஞ்சள் நிற எல்லா பழ வகைகள், பப்பா பழமோ தோடம்பழமோ என்ன இது எல்லா மஞ்சள் நிற பழ வகைகள் சாப்பிடுங்க, விட்டமின் ஏ நல்லம்னு சொல்லி. ஏன் என்ன நடக்கும்? விட்டமின் ஏ என்னத்துக்கு எங்களுக்கு வேணும்னு பார்ப்போம். முதல்ல விட்டமின் ஏ முதலாவது சின்னங்களுக்கோ பெரியாக்களுக்கோ இது குறைபாடு இருந்தால் முதலாவது வந்து கண் மங்களா போகும், கண் பார்வை குறையப்போகும். அது பார்வை குறைவது விட்டமின் ஏ என்ன நேரத்துல பின்னேரங்கள்ல இருட்டுற நேரம் வந்து பார்வை மெட்டாக்களும் பார்க்க குறையும். அப்ப நைட் பிளைண்ட்னஸ், இருட்டுல கொஞ்சம் கூட கண் தெரிய இல்லை, இல்லாட்டி கொஞ்சம் வெளிச்சத்துலேருந்து இருட்டு அரைக்குள்ளங்கன்னு போனா தெரியாமல் மெட்டாக்கள் 2-3 நொடியில அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இயலாது தடவி பார்த்து இப்போ எங்கே லைட் சுவிட்ச் இருக்குன்னு தடவி பார்த்து போட்டு வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கண்ணு எஃபெக்ட் பண்ண விட்டமின் ஏ குறைபாடு இருந்தால் கண் விட்டமின் இது வந்து பார்வை நைட் பிளைண்ட்னஸ். என்னன்னு சொன்னா அந்த இரவு பார்வைக்கு எங்களுக்கு பின் கண் கிளத்துல பார்வை கிளங்கள்ல ராட்ஸ் கோன்ஸ் அதாவது பின் நரம்பு, அந்த நரம்பில் இருக்கிற பிக்மெண்ட் அந்த சாயத்துல சூரிய வெளிச்சம் போய் பார்த்து அதை மாற்றி ரொடாப்சின்னு சொல்லி அது நைட் இரவு வெளிச்சத்துக்கு எங்களுக்கு பார்க்குறோம். இரவுல மங்கலான வெளிச்சத்துல நாங்கள் இருட்டுக்குள்ள லைட்டை போடாமல் வீட்டு முழுக்க எல்லாம் ஒன்றிலையும் தட்டுப்படாமல் அந்த இது. அப்போ இப்போ டிரைவிங் போடைக்கலையோ இப்போ இந்நேரத்திலோ இரவுல டிரைவ் பண்ணிக்க பார்வையெல்லாம் நைட் பிளைண்ட்னஸ். அப்போ சில பேருக்கு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றது இந்த விட்டமின் ஏ வேறு காரணங்கள் இருக்கு, தனியாக இது மாத்திரம் இல்லை. ஆனா இது சாதாரணமா இருக்கிற சில பேருக்கு இருந்தா போல குறைய துவங்குதுன்னு சொன்னால்
அந்த இது விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி இருக்கு. நைட் பிளைண்ட்னஸ் உண்டு. அதுவும் ஈவினிங்லேருந்து இரவில் பார்க்குறதும் இரவில் பார்வை குறைகிறதுமா இருக்கு. சின்ன ஆக்களுக்கு இப்போ இது வயது போன ஆக்களுக்கு, சின்ன ஆக்களுக்கு இதே மாதிரி இரவில் பார்வை குறைகிறதும் பார்வை மங்குறதுமா இருக்கிறதோட கண் பார்வை என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒன்று இரவு பார்வை குறைகிறதோட முன் கண்ணில் இருக்கிற கண்ணாடி படலம், அதாவது கோணியா முன்னுக்கு வெளிச்சத்தை பார்க்கறது, அது மங்கி ஒரு ஃப்ராஸ்டட் கிளாஸ் மாதிரி வேணும். ஃப்ராஸ்டட் கிளாஸ் மாதிரி வந்து பார்வை இல்லாமல் போகும். என்ன நடக்கும்னு சொன்னால், நீங்கள் பாருங்க, சில பேருக்கு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் இதற்கு போனால் கண் வெளிச்சம் இல்லாமல் இருக்கும். கரை பக்கத்தில் வெள்ளை இதில் வெள்ளை நுர மாதிரி நிறம், வெள்ளை நிறம் மாறிய நுர மாதிரி இருக்கும், பிட்டோ ஸ்பாட்ஸ்ன்னு சொல்றது. அது அந்த டயக்னோஸ் பண்றோம் விட்டமின் ஏ இல்லைன்னு சொல்லி. அந்த காலத்துல இப்ப நான் டாக்டருக்கு படிக்கிற நாள், அந்த நாள்ல அப்ப வார் டைமுக்கு முதல் அந்த கரைச்சல்ல தாய்ப்பால்ல வளர்ற பிள்ளைகளுக்கு விட்டமின் ஏ குறைவு இருக்கிற இல்லைங்க. ஆனா இந்த பசுப்பால் எடுத்து போட்டு சின்ன நேரம் வறுமையின் காலத்துல பசுப்பாலுக்கு இப்ப தண்ணியை கலந்து போட்டு குடிக்கிறது. கண் பார்வை நானே கண்டிருக்கேன், 2 கண்ணும் சிதஞ்சி போய் குருடா போய் வார. முன் கண் கோணியான் அதிண்ட ஹெல்த் முழுக்க விட்டமின் ஏலே இருக்கு. அப்ப கண் பார்வை உண்டு, இரவு நைட் பிளைண்ட்னஸ் வருது. மற்றது முன்னு கண் ட்ரையா போய் காஞ்சி போய் சரியா தோல் சர்மம் மாதிரி வரும் வந்து பார்வை குறைஞ்சிட்டு, அதுக்கு பிறகு கூடிய விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி இருந்தா சாப்பாட்டுலயோ இதுலயோ அல்லது வேற அதோட உடம்புல ஈரல்ல வேற கரைச்சல் இருந்து விட்டமின் ஏ இருந்தா கண் ஒரு கண் அல்ல 2 கண்ணும் கோணியா 2 பால்ல கரைஞ்சி பிஞ்சு போய் பார்வை இல்லாமல் போகும். அப்ப நாங்கள் விட்டமின் ஏ யோசிக்கிறோம் அது இல்லைன்னு சொல்லி, ஆனா விட்டமின் ஏ அதுக்கு இம்பார்ட்டன்ட். அது ஒன்று பார்வைக்கு. அப்ப ட்ரைனஸ் இதோட. 2வது முழுக்க சருமத்தை பளபளப்பா வச்சிருக்கிறதும் எண்ணத்தன்மையா வச்சிருக்கிறதும் இது இருக்கிறதுக்கும் விட்டமின் ஏ வேணும். விட்டமின் ஏ குறைய கண் பார்வை மாத்திரம் இல்லை, சரியா காஞ்சி போய் கடிக்கிறதும் மாதிரி, அக்னி மாதிரி கருப்பு புள்ளிகள் முகத்துல வாரது, எக்ஸிமா மாதிரி ஃபிளா பண்ணி வேற பார்க்கும். மற்றது இந்த இது என்ன எல்போக்கு இந்த பின்பக்கம் இந்த கரையல்ல இந்த தொட பக்கத்துல கரை இதெல்லாம் சர்மம் தடிச்சு, நாங்கள் சொல்றது டோன் ஸ்கின், தவளை எழுந்த தோல் மாதிரி இருக்கிறது, அல்லது கபரகோயாஸ் சொல்லுவோம் மிதழ்ந்த மாதிரி, அப்படி தடிச்சு தோலா வந்து கரகர தோன்றும். அப்ப தோல்ந்த மினுக்கம் போய் தோல்ந்த அந்த ஸ்மூத்னஸ் இதெல்லாம் போய் கரகரத்து சின்ன பெருக்கள் மாதிரி வந்து தடிச்சு பழைய லெதர் துண்டுகள் மாதிரி வரட்டும். அப்ப தோல் தடிக்கிறது மற்றது வேற. அதை விட 3வது, நாங்கள் எப்ப பார்த்தாலும் விட்டமின் ஏ குறைஞ்ச ஆக்களுக்கு என்ன இருக்கும், மூக்கால தண்ணீர் வச்சுட்டு இருக்கும், இருமல், தடிமல், எப்ப பார்த்தாலும் தடிமல் வேற, எப்ப பார்த்தாலும் இன்ஃபெக்ஷன், எப்ப பார்த்தாலும் இருமி கொண்டிருக்கிறது, எல்லாட்டிக்கும் வேற வருத்தங்கள் இருக்கிறது, திருப்பி வருத்தங்கள் வருது. அதுவும் விட்டமின் ஏ டிஃபிஷியன்சியோட இருக்கிறது. அந்த அப்படி விரைகளை அப்ப ஒன்று கண், மற்றது சருமம், மற்றது வந்து திருப்பி தேவையில்லை இன்ஃபெக்ஷன், ஒரு காரணம் இல்லாமல் இன்ஃபெக்ஷன், வளர்த்தி குறைவு, சின்ன ஆக்களுக்கு வளர்த்தி குறைவு, பெரிய ஆக்களுக்கு அது இன்ஃபெக்ஷன் கூடிக்கொண்டு வேற. மற்றது கற்பம் தரிக்கிறது கஷ்டம். விட்டமின் ஏ இருக்கா, பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு கொடுத்து என்னடா எல்லாம் இல்லை, ஒரு விருதம் இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கணும், தாம்பதிய வாழ்க்கை நல்லா இருக்கணும், கற்பம் இல்லை. அப்ப அதுல ஒரு காரணம் விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி. அப்ப கற்பம் தரிக்கிறதுக்கு அதுக்கு என்ன வேணும்னா ஸ்பெர்ம்ஸ், ஆணின் ஸ்பெர்ம்ஸ் மெச்சூர் பண்றது குறைவு, பெண்களோட முட்டை கரு மெச்சூர் பண்றது குறைவு. அப்ப அது 2ம் குறைவு இருந்தா, 2 பக்கத்துல ஏதாவது ஒன்று இருந்தால் கரு 2ம் யூஸ் பண்ணி வளர்த்தி கரு வளர்றது உண்டு. மற்றது கற்பனியா வந்தாலும் குறை மாசத்துல கற்பம் படியால தள்ளப்படும். அப்ப அபார்ஷன்ஸும் இதுகள் எல்லாம்
மிஸ்கேரேஜஸ் எல்லாம் விட்டமின் ஏ டிஃபிஷியன்சியால் இருக்கு. அப்போ அந்த அந்த இது கட்டாயம் பண்ணும். அப்போ எங்களோட இதழுக்கு ரிப்ரடக்டிவ் க்ரோத், மற்றது எங்களோட ஸ்கின் க்ரோத், மற்றது கண் பார்வை, அதற்கு விட்டமின் ஏ கட்டாயம் வரும். அப்போ என்ன மாதிரி நாங்கள் விட்டமின் ஏ எடுக்கலாம்னு சொன்னால், காட் லிவர் ஆயில் நாங்கள் சாதாரணமாக எல்லா சாப்பாட்டுலையும் சாப்பிட்றோம், இல்லைன்னு சொல்லி எல்லா சாப்பாட்டுலையும் இருக்கு. லிவர் கூடியதாக மாமிசம், ஈரல், மற்றது இறைச்சி, ஜாம, மீன், முட்டை, அதில் தான் விட்டமின் ஏ. மரக்கறிகளில் இருக்கிறார்களுக்கு கூட சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க வேண்டி வரும். ஆனால் அந்த டாக்ஸிக் கூட ஆகக்கூடிய ஒன்று நாங்கள் அறியணும். மற்ற விட்டமின்ஸ் மாதிரி இல்லை. விட்டமின் ஏ காட் லிவர் ஆயில் அளவாக தான் எடுக்கலாம். 1000 மைக்ரோகிராம்ஸுக்கு குறை. அது கூட எடுத்து டாக்ஸிசிட்டி வந்தால் வைத்தால் அடிய துவங்கும், இல்லாட்டிக்கு இரிட்டபிலிட்டியாகவே வேறு ஹேர்ஜல் வேறு. மறுபடியால் விட்டமின் ஏ எடுக்கிறது எடுத்துக்கொள்ளும். அதோடு நான் சொல்கிறேன், நீங்கள் ஒமேகா 3 எடுக்கிறீங்க. ஒமேகா 3யும் காட் லிவர் ஆயிலும் ஒன்று இல்லை. அப்போ அது என்ன குளிசதான் ரெண்டு. நாங்கள் யோசிக்கிறதா ஒமேகா 3 எடுக்கிறோம் தானே, அதில் விட்டமின் ஏ இல்லை. விட்டமின் ஏ இல்லை அது. அப்போ காட் லிவர் ஆயில் வந்து அது மீனின் ஈரல்லேருந்து எடுக்கிறோம் காட் லிவர் ஆயில். மற்றது ஒமேகா 3 வந்து மீன் தசை, இதுல இருந்து எடுக்கிற இதுதான் ஒமேகா 3. அப்ப அதுல இருக்கிறது விட்டமின் டி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. விட்டமின் ஏ வெறும் குறை. அதனுடைய விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி ஆகளுக்கு விட்டமின் ஏ காட் லிவராய் கொடுக்கும். ஒமேகா 3 வந்து எங்களுக்கு விட்டமின் டி குறைவாக்களுக்கு, மற்ற கல்ச்சரல் ஆளுக்கு தான், நாங்கள் ஆர்த்ரைட்டிஸ் அப்படியான ஆக்களுக்கு குறைகிறதுக்கு தான் விட்டமின் டி காட் லிவர் ஒமேகா 3 கொடுக்கும். அதனுடைய அதை அறிஞ்சோளுங்கோல் ஒமேகா 3யும் விட்டமின் காட் லிவர் ஆயிலும் சேம் இல்லை. ரெண்டு மீன்ல ஒன்று மீன் ஈரல், மற்றது மீன் மாமிசத்துல இருந்து வாக்க. இதெல்லாம் இப்போ அந்த வித்தியாசங்கள் இருக்கு. இந்த ஹை டோஸ் ஆஃப் விட்டமின் ஏ கான்சன்ட்ரேஷன் 1000 மைக்ரோகிராம்ஸ் யூனிட்ஸ் வந்து மீனெண்ணெய் குளிசையில் தான் இருக்கும். சரி, அவ்வளோ விட்டமின் ஏ காணும். நான் விட்டமின் பிக்கு போவோம். விட்டமின் பி உங்களுக்கு தெரியும், வாட்டர் சால்யூபிள் எடுக்கிறது எல்லாம். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எல்லாரும் எடுக்கிறீங்க நீங்க. அப்போ அதில் எல்லா விட்டமின்ஸும் இருக்கும். விட்டமின் பியில் எனக்கு கரைச்சல்கள் வார இல்லை. என்ன நாங்கள் எங்களோட சாப்பாடெல்லாம் கூடிய இதழ் தானிய வகைகள், அரிசி, பாலிஷ்ட் ரைஸ் இல்லாமல் மற்ற இதெல்லாம் எல்லாத்துலேயும் விட்டமின் கூட வந்துட்டுருக்கோம். அப்படியே எங்களுக்கு விட்டமின் பி டிஃபிஷியன்சி எனக்கு வார இல்லை. ஆக ரெண்டு அதை இப்போ விட்டமின் ஒரு 8 விட்டமின்ஸ் இருக்குதா விட்டமின் பியில். 1 2 3 4 இல்லை, 1 2 3 இப்போ 5 6 இப்போ 9 இப்போ 12 என்று சொல்லி விட்டமின்ஸ் இருக்கு. அதில் 2 தான் அந்த கூடிய இம்பார்ட்டன்ட். மற்றதில் நாங்கள் எடுக்கிற சாப்பாட்டில் இருக்கிறோடைய நான் அதை பற்றி கதைக்கல. உங்களோட கேள்வியை கேட்கல, நீங்கள் கேளுங்க. ஒன்று விட்டமின் B12, அதுதான் இம்பார்ட்டன்ட். மற்றது ஃபோலிக் ஆசிட். ஃபோலிக் ஆசிட் வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து சாதாரணமாக நாங்களுக்கு சாப்பாட்டில் காணும். ஆனால் ஏன் நாங்கள் ஃபோலிக் ஆசிட் கொடுக்குறோம்? சாதாரணமாக பெண்கள் கற்பம் தெரிஞ்சிருந்தால் இந்த கற்பம் வளர்றது, அதாவது பிரெயின் நரம்புகள் எல்லாம் நல்ல வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு ஃபோலிக் ஆசிட் வேணும். ஆனபடியாக தான் அதை கொடுக்குறோம். ஆனால் அது சாதாரண சாப்பாட்டிலே காணும். ஆக பிரெக்னெண்டாக இருந்தால் அல்லது வேறு வருத்தங்கள் இருந்தால் எக்ஸ்ட்ராவாக கொடுப்போம். அந்த நார்மலாக வர்றதுக்கு எல்லாத்துக்கும் ஃபோலிக் ஆசிட் தனியாக எடுக்கிறீங்க. ஆனால் விட்டமின் B12 நாங்கள் விட்டமின் B12 பற்றி கதைக்கிறீங்க. நாங்கள் இப்போ திருப்பி சொல்கிறோம், விட்டமின் B12 நாங்கள் ஏன் எடுக்க வேணும்னு சொல்லி. விட்டமின் B12 தேகம் செக்ரீட் பண்ணுறதில்ல, அதை சுரக்கிற இல்லை. அந்த விட்டமின் B12 வெளி சாப்பாட்டுலேருந்து தான் எங்களுக்கு கொண்டு வரோம். அப்போ விட்டமின் B12 எடுக்கிறதுக்கு என்னத்துக்கு விட்டமின் B12 வேணும்னு சொன்னால் நரம்புகள். அப்போ நரம்புகள் மூளை வளர்ச்சிக்கு, மூளை நல்ல இருக்கிறதுக்கும், மூளையிலேருந்து தெரியுதானே நரம்புகள் வெளியால் வர்றதுக்கு. நரம்புகள் ஒவ்வொரு நரம்புக்கும் நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு நரம்பும் வெளியால் ஒரு எண்ணெய் கவசம் மாதிரி இருக்கு. அந்த எண்ணெய் கவசம் இந்த விட்டமின் B12 அதில் சேர்ந்தது வந்தது. அப்போ ஒரு மூளையிலிருந்து ஒரு இது வந்து காலுக்கோ கைக்கோ உணர்ச்சி கொடுக்கறதுக்கு இந்த மயலின், அந்த வெளியால இந்த கவசத்தை சொல்ற மயலின், அந்த கவசம் சரியா இல்லாட்டுக்கு மூளையிலிருந்து
ஒரு நரம்புல இருந்து உணர்ச்சி காலுக்கோ கைக்கோ வேறொட்டுக்கும் வராது. அப்ப என்ன நடக்கும்னு சொன்னால், ஒரு விட்டமின் B12 நாங்கள் சாப்பாட்டுல எடுக்கிறோம். அப்ப சாப்பாட்டுல இல்லை, அப்ப குறைஞ்சிட்டு. அப்ப மென்டல் டிஃபெக்ட், மறதி கூட, அல்சைமர், டீஜெனரேஷன் பெறத்தவங்க விட்டமின் B12 பண்ணும். ரெண்டாவது, அது இந்த நரம்புல இருந்து உணர்ச்சி காலுக்கும் கைக்கும் போறது குறைஞ்சு திசை மாறி திக்கு மாறி போறதுல காலில் நடக்க திரும்புறோம், எங்க நடக்கிறோம், எங்க தெரியாம விழுகிறோம். அப்ப விழாமல் இருக்கிறதுக்கு விட்டமின் B12 வேணும். விட்டமின் B12 குறைய விழுகிறோம். நரம்பு வளர்ச்சிக்கும் நரம்பு இது வேணும். ஆனால் நாங்கள் உடம்பு செய்யறையில நாங்கள் சப்ளை பண்ணுவோம். மாமிசத்துல நான் இருக்கு, மிரக்கறியல்ல இல்ல துப்புரவா. அப்ப மாமிசம் சாப்பிட்றாங்களுக்கு விட்டமின் B12 டெபிஷியன்சி இல்லை. B12 சுகர் பார்த்துட்டு ஏதும் டெபிஷியன்சி இருந்தா கொடுப்போம். ஆனா வீகன்ஸ், வெஜிடேரியன்ஸ் கட்டாயம் விட்டமின் B12 சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க வேணும். ஏன்னா இல்லை, அதனுடைய சாப்பாட்டுல மீன் மாமிசத்துல இல்லாமல் மிரக்கறியல்ல இல்லை விட்டமின் B12. அப்ப இந்த ஒன்று மூளையில தளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒன்று. மற்றது சில பேருக்கு மிக்ரேன், என்ன தலை இது கபாலப்பற்றி, விட்டமின் B12 குறைவால வருத்தவங்க. அப்ப அதனுடையால் அது நல்ல அதை வச்சுக்கணும். அதுக்கு விட்டமின் B12 1000 மைக்ரோகிராம்ஸ் அது குறைய எடுக்கிறது. அது வாட்டர் சொல்யூபிள், கூட வந்தால் சென்ற பாண்டபடியால் போயிடும். அதுல டாக்ஸிசிட்டி இல்லை, ஆனால் எடுக்கணும். அதுதான் நீங்க அறிஞ்சு விடுங்க. விட்டமின் B12 வயது போனாக்கள் எடுக்கிறது நல்ல. அதுவும் மிரக்கறி இதில் சாப்பிட்றாக்கள் தனியா வெஜிடேரியன்ஸ் கூடாதுன்னு சொல்லல. ஆனால் அவையில் விட்டமின் B12 சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது நல்லா. அது விட்டமின் B இதோட இருக்கிறது, மிச்சம் ஃபோலிக் ஆசிட் இருக்கிறது. விட்டமின் C நாங்கள் தெரியும், விட்டமின் C எல்லாம் எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் இருக்கு. எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும், ஆரஞ்சஸ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயும், மற்றது கொய்யாப்பழம், மற்றது எல்லாரும் நிரம்ப விட்டமின் C இருக்கு. அதோட நாங்கள் எடுக்கணும். விட்டமின் சியில என்ன நடக்குது நாங்கள் தெரியும். நாங்கள் சொல்றோம் தனிமல் இருக்கு, தனிமலுக்கு நல்ல விட்டமின் C எடுக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் ரியாக்ஷன் இருக்கு. அந்த விட்டமின் C வாட்டர் சொல்யூபிள், அதுவும் பாடியில இல்லை. எங்கே ஸ்டோர்ஸ்ல இருக்க முடியும், பாடியில இருக்கிறது வெளியால இருந்து தான் சாப்பாட்டுல இருந்து வரணும் விட்டமின் C. அப்ப அது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் இதெல்லாம் விளங்குதோ. ஆனபடியால் அந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எடுத்து விட்டமின் C. ஏன் விட்டமின் C வேணும்டா, விட்டமின் C எங்கட சருமத்துல கொலஜன் எலாஸ்டிசிட்டி இழுவறதும் சுருங்கினா நிமிடுறதும் ஒரு இதெல்லாம் இறுக்கம் இல்லாமல் மென்மையா இருக்கிற எலாஸ்டிக் இதா இருக்கிறது இந்த கொலஜன். அந்த கொலஜனை ப்ரொடியூஸ் பண்றது தான் விட்டமின் C தேவை ஒன்று. அப்ப கொலஜனுக்கு வேணும் ஒன்று. மற்றது இந்த இரத்த குழாயல், மயிர் குழாயல் இருக்கிற கொலஜன், மசில்ஸ்ல இருக்கிற கொலஜன், மற்றது எல்லாத்துக்கும் விட்டமின் C தேவை. அப்ப அந்த குறைபாடு இருந்தால் என்ன நடக்கும்னு சொன்னா, சாதாரணமா நாங்கள் எங்கும் தொட்டுப்பட்டால் சிறுடங்கப்பட்டா ரத்தம் கசிகிறதா இருக்கும். சில கண்டல் வரத்துவாங்கும். ஜாயின்ஸ் எங்கே நடுபட்டா ஜாயின்ஸுக்குள்ள ரத்தம் கண்டு முழங்காய்க்குள்ள ரத்தம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். இது வரத்துவாங்கும். பல்லு முரசால ரத்தம் வளையத்துவாங்க, முரசு பல்லாடத்துவாங்கும். அப்ப அது விட்டமின் C. அது அந்த காலத்திலேயே தெரியும்னா, இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இல்லாமல் எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு கொண்டு அதில் வச்சு சாப்பிட்றாங்களுக்கு பல்லாடத்துவங்கும், நாக்கு முழுக்க புண்ணா வரத்துவங்கும், விட்டமின் C குறையும். அப்ப விட்டமின் C 500 மில்லிகிராம்ஸ் மட்டும் எடுக்கலாம். கூட இருந்தால் அது செலத்துல போயிடும், டாக்ஸிசிட்டியில எடுக்கணும் பழம் விட்டமின் C. விட்டமின் D நாங்கள் எடுக்கிறோம். விட்டமின் D விட்டமின் D பாடியில இருக்கிறது. விட்டமின் D3 தான் இந்த நார்மலா உங்களுக்கு தேவைப்பட்ட விட்டமின் D3. அப்ப ஸ்கின் அதை நாங்கள் அந்த ப்ரீகர்சர் மாதிரி இருக்குது. விட்டமின் D2 D3 D2 D3 ஆகும்.
சன்லைட். அதுக்கு தான் நாங்கள் சொல்றது சூரிய விட்டமின் டி. ஆக்சுவலாக எங்களுக்கு தேவையான விட்டமின் டி வந்து சூரிய வெளிச்சத்தை வெளியே காலவன 10 மணி 12 மணிக்கு முதல் ஒரு அரை மணி நேரமாவது சூரிய வெளிச்சம் மற்ற சருமத்தில் விழ அதாவது அல்ட்ரா வயலட் லைட் வந்து அதை மாற்றும். அந்த அந்த இதை மாற்றி விட்டமின் டி ஆக்கி விட்டமின் டியை கொண்டு போய் ஈரலில் சேர்த்து வச்சு தேவையான இடத்துக்கு எங்களுக்கு என்னத்துக்கு வேணும் விட்டமின் டி? கால்சியம். எங்களுடைய எலும்புகளில் இருக்கிற கால்சியத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் எலும்பை பெருப்பிக்க இந்த என்ன பிளநடுக்கிறதுக்கும் எங்களுக்கு விட்டமின் டி தேவை. மீதி மெட்டதில் விட்டு அப்போ அந்த விட்டமின் டி என்னத்தால் வாருது? சன்லைட். அப்போ சன்லைட்டுக்கு வெளியால் காலவள் நிலது பின்னேரம் ஒரு 15 சன்லைட்டுக்குன்னு சொல்லி இப்போ தொப்பியும் போட்டு கண்ணாடியும் போட்டு தலை முழுக்க பேடா மாதிரி போட்டு உடுப்பு மூட்டு கொண்டு இருக்கிறதுல வேலை இல்லை. கை கால் எக்ஸ்போஸ்டா முழுக்க இல்லை, நல்ல வெயில் இல்லை, ஒரு அரை மணி நேரம் அது ஒவ்வொரு நாளும் விட்டமின் டி கட்டாயம் அதை செய்யுங்க. அது வயது போனாக்களுக்கு ஏன் எங்களோட சருமம் எங்களோட ஸ்கின் தடிப்பு சாதாரணமாக தோல் 80-70% விட்டமின் டி எடுக்கும். வயது போன பிறகு எங்களோட தோல் வந்து அதில் அரைவாசி இல்லாமல் இப்போ இந்த தோலின் தடிப்பு அதுக்குள்ளே பிக்மெண்ட் குறைஞ்சி விட்டமின் டியை அல்ட்ரா வயலட்டில் மாற்றுறது அந்த எஃபிஷியன்சி குறைஞ்சி 30-40% தான் கொடுக்கும். அதால தான் நாங்கள் சப்ளிமெண்ட் எடுக்கிறது, விட்டமின் டி சப்ளிமெண்ட் எடுக்கிறது சன்லைட்டோட. எல்லாத்துக்கும் விட்டமின் டி நீங்கள் பார்ப்பீங்க விட்டமின் டி விட்டமின் கே அண்ட் கால்சியத்தோடு இருக்கிறதுங்க. ஏன்னா கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு உங்களோட விட்டமின்ஸ் எடுக்கல அந்த அந்த காம்பினேஷனை தான் எந்த கடையில் போட்டாலும் தெரியும். நம்ம விட்டமின் டி விட்டமின் கே விட்டமின் சிஓ கால்சியத்தோடு தரணும்னு சொன்னால் கால்சியத்தை கொண்டு போய் போனில் டிபாசிட் பண்ணுறதுக்கு இந்த விட்டமின் டி தேவை. ஸோ அப்போ விட்டமின் டி நீங்கள் எடுக்க வேணும் சாதாரணமாக. அதோட இப்போ நீங்கள் இந்த கோவிட் வரைக்கும் நாங்கள் விட்டமின் டி எடுங்கோ சொல்லிக்கலாம் 4000 யூனிட்ஸ் மட்டும் எடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டாம். டாக்ஸிசிட்டி இல்லை, அதில் பெட்டர். என்னத்துக்கு வேணும்னு சொன்னால் அது வந்து கால்சியத்தை போனில் கொண்டு போய் போட்டு போன எலும்புகளை பெலனை கொடுக்கறது. வயது குறைஞ்சாங்களுக்கு விட்டமின் டி இல்லாட்டிக்கு கால் நீங்கள் கண்டிருப்பீங்கள் குழந்தைகள் வளர்த்தி குறைவு, கால் வளைவு, 2 காலம் வளைஞ்சி இது மாதிரி போர்ட் லெக் மாதிரி நடக்கிறதும் சாஃப்டாக வர்றதும் எலும்பி மிருக்க இல்லாமல் இருக்கிறது மிச்சம் புத்தி குறைஞ்சது இதோட இது. அப்போ விட்டமின் டி குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டி வரும், பெரியாக்களும் எடுக்க வேண்டி வரும் விட்டமின் டி. அப்போ ஏபிசிடியை விட்டுட்டு இனி மேட்டது அயன். தாது தாதுக்களை பார்த்தா மினரல்ஸை பார்த்தா அயன் இதோடு சேர்ந்தது. அயன் உங்களுக்கு தெரியும் இரும்பு சத்து. இரும்பு வந்து நாங்கள் அயன் வந்து என்னத்துல எல்லா சாப்பாட்டுலையும் இருக்காய். ஆனால் அயன் டிஃபிஷியன்சி அனிமியா எங்களுக்கு என்னென்று வாரன்னு சொன்னால் அயன் வந்து மாதவிடாயில் கூட தீட்டு வச்சா, எல்லாட்டிக்கும் ஒரு ப்ளீடிங் டெண்டன்சி இருந்தால், எல்லாட்டிக்கும் ஹூப் மற்றது இருந்தால் இதில் வந்தால் எங்களுக்கு அயன் டிஃபிஷியன்சி வரும். அப்போ ரத்த சோகை. ஏன் அயன் வேணும்னு சொன்னால் எங்கிட்ட ரத்தம் ரெட் பிளட் செல்ஸ், அதை ஆக்சிஜனை கொண்டு வர ரத்த கலங்கள் அதுக்குள்ளே இருக்கிற ஹீம் அந்த அந்த புரதம் இரும்போடு சேர்ந்த மாலிக்யூல் இருக்கு ஹீம்னு சொல்லி, அது ஒவ்வொரு கலத்திலையும் 4 மாலிக்யூல்ஸ் 4 பாயிண்ட்ஸ் வைங்க 4 மடங்கு ஆக்சிஜனை கொண்டு போகக்கூடிய இருக்கிறார். அயன் குறைஞ்சால் இரும்பு குறைஞ்சால் அந்த ரத்த கலங்கள் வந்து சின்னனா போய் அந்த ஆக்சிஜனை கொண்டு போகிற ஹீம் அந்த இது குறைவு ஆனபடியால் அந்த அது அந்த ஆக்சிஜன் கெப்பாசிட்டி குறைஞ்சி நீங்கள் சொல்லிய ஹீமோகுளோபின் லெவல் குறைவு, மூச்செடுக்க கஷ்டமாக இருக்குது, நெஞ்சு வடவடக்குது, பிளட் ப்ரெஷர் ஏறுது, இதுன்னு சொல்லி கண்ணெல்லாம் வெளிறி இருக்குது, உதடு வெளிறி இருக்குது, தோல் வெளிறி வருதுன்னு சொல்லி எங்களுக்கு விளங்கும் தானே. அயன் டிஃபிஷியன்சி அனிமியா வருதுன்னு சொல்லி இருக்கும். அப்போ அயன் எடுக்குவான். அந்த டிஃபரன்ஸ் வந்து இப்போ அயன் வந்து இந்த ரெட் செல்ஸ் வந்து சின்னனா போய் இது வேறு. அந்த விட்டமின் B12 டிஃபிஷியன்சி நான் முதல்ல பேசுவேன், நான் திருப்பி கொண்டு வரேன். விட்டமின் B12 அதுலேயும் அந்த விட்டமின் B12 வந்து இந்த இரத்த கலங்களை 2ஆ பிரிஞ்சு 4ஆ பிரிஞ்சு 6ஆ பிரிஞ்சு இருக்கிற கலங்களை உடம்பு முழுக்க
தேவையான அளவுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் பண்ணுறதுக்கு பிரிஞ்சு அதை டிவைட் பண்ணி பிரித்து கொடுக்குறதுக்கு விட்டமின் B12 வேணும். அப்போ அது குறைஞ்சோன்னா ரத்த கலங்கள் சின்ன நேராது டபுளாக வரும், ரெண்டாக பிரிய இல்லாமல் 4ஆக பிரிய இல்லாமல் போகும். அப்போ ஆக்சிஜன் கொண்டு போகிற கெப்பாசிட்டியும் குறைஞ்சி அதுக்கும் இன்னொரு சாரி அனிமியா வரும். அது இன்னொரு அனிமியான்னு சொல்கிறது அயன் டிஃபிஷியன்சி அனிமியா, அது விட்டமின் B12 டிஃபிஷியன்சி அனிமியா வரும். அப்போ விட்டமின் அயன் டிஃபிஷியன்சி அனிமியாவுக்கு எல்லாரும் வெளிரி மூச்செடுத்த எடுக்க கஷ்டம், பிரீதிங் டிஃபிகல்ட்டி, நெஞ்சினோ இதுன்னு சொல்லி வேணும். இந்த விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இருக்கிற ஆக்கள் கூட வர்ற ஆக்களுக்கு நாக்கை நீட்டி பார்த்தா நாக்கு இறைச்சி மாதிரி அந்த சின்ன சின்ன எங்கட ருசி இது பார்க்கறது ஒன்றும் இல்லாமல் வெறும் சதை மாதிரி சுவத்து வந்து இது மெகலோபிளாஸ்டிக் அனிமியான்னு சொல்றது விழுங்குறது கஷ்டம். இதோட அந்த வித்தியாசம் வரும். அதோட கைகளை பார்த்தேன், கை மூங்களை பார்த்தேன், எல்லாத்தையும் விட ஒரு வித்தியாசம் கருப்பு பிக்மெண்ட் தேவையில்லாமல் மூம் இல்லாமல் என்ன கரி பூசுற மாதிரி வருது கழுத்துல, கைவிரல் இதில் லைன்கள் எல்லாம் கருப்பாக வரும், பிக்மெண்டேஷன் விளக்கும். அது விட்டமின் B12 டிஃபிஷியன்சியோட. இது விட்டமின் A, இந்த விட்டமின் அயன் டிஃபிஷியன்சியில் வரும். அப்போ அயன் எங்கிட்ட சாப்பாடு மாமிசங்களில் வருது அயன், சாப்பாடுகளில் எல்லா சாப்பாடுல எடுக்கான எக்ஸ்ட்ராவாக எடுக்கணும்னு சொன்னால் அயன் டிஃபிஷியன்சின்ற காசை பார்க்கணும். இப்போ டயபிட்டிஸ் இருந்தால் எல்லாட்டிக்கு வேறு அயன் சாப்பிடாமல் இந்த சில நல்லா இல்லாது குடலில் வேறு வருத்தம் இருந்தால், கேன்சர் பேஷண்ட்ஸாக இருந்தால் அயன் டிஃபிஷியன்சி இருக்கணும், அதுக்கு சப்ளிமெண்ட் பெறணும். ஆனால் சப்ளிமெண்ட்டுக்கு நாங்கள் யோசிக்கணும். இந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து சில பேருக்கு மேலே சிக்கல் வேறு, அதில் அறிஞ்சு வேறு இதில் இருந்தால் அதுக்கு தேவையானதில் பார்த்து விட்டமின் இது எடுக்கும் அயன். மற்றது கால்சியம் எங்களோட உணவுகளில் மீன், இறைச்சி இதெல்லாம் இருக்கிற வாரம் எல்லா இதுலையும் எடுக்கிறது கால்சியம். கால்சியம் எங்களுக்கு தேவை என்னத்துக்கு? எலும்பு எலுனுக்கும் எல்லா கால்சியம், பல் வளர்த்திக்கு, எலும்பு வளர்த்திக்கு, எல்லாத்துக்கும் கால்சியம். அதோட தசையல் சுருங்குறது கால்சியம். அப்போ நாங்கள் ஓடுறோம், நடக்கிறோம், தூக்குறோம் என்னதே தூக்கல தசை சுருங்கும். பேருந்து நாங்கள் விடையக்க தசை ரிலாக்ஸ் பண்ணி விடியுது. ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு மெக்னீசியம் வேணும், சுருங்குறதுக்கு கால்சியம் வேணும். அப்போ ரெண்டும் இப்போ மற்றது மெக்னீசியமும் கால்சியம் ஒன்றடியாக வேணும். அது ரெண்டும் சேர்த்து கொடுக்குறது தான் நாங்கள் எங்களோட விட்டமின் D வேணும். விட்டமின் டியோட கால்சியமும் இந்த மெக்னீசியம் எடுக்கணும். கணக்கு தேவையில்லை. உங்களோட சாப்பாடுலேயே நாங்கள் சாதாரணமான நார்மல் ஹெல்த்தி ஃபுட்டுலேயே எல்லா சாப்பாடுகளும் வேணும். ஆனால் ஏதும் குடல் வருத்தங்கள் இருந்தால், வேற வருத்தங்கள் இருந்தால், வேற மருந்துகள் எடுத்துக்கொண்டு எடுக்கலாம் இருந்தாண்டா சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க வேண்டி வேணும். இந்த இதை சரி நீங்கள் இனி கேளுங்க, நான் சொல்றேன். கால்சியம் எடுக்கிறேன்னா பால் எடுக்கலாம் தானே, பால் முட்டையும் எடுக்கலாம் தானே. கால்சியம் என்ன நடக்கும்னு சொன்னால், இருக்கிற கால்சியம் இது வந்து 45 கால்சியம் மில்க்குண்டா வேணும். எல்லாத்துக்கு எங்களுக்கு எங்கட இதற்கு ஆஸ்டியோ என்னன்னு சொன்னால், இந்த பாலில் இருக்கு இல்லைன்னு சொல்லல, பாலில் கால்சியம் இருக்கு, எங்களோட உடம்பு அதை உறிஞ்சுறது குறையும். அதனபடியால் அப்போ சாதாரணமாக ஒரு 40-55 ஆக்களுக்கு 70% போகுதுன்னு சொன்னால், எங்களுக்கு 30%, 20% அதில் தான் சோர்ந்து போய் சதை குறைஞ்சி எலும்பு. அதோட நாங்கள் எக்ஸசைஸ் செய்கிறோம் இல்லையே, அப்போ தசையல் குறைஞ்சி போய் தசை அடர்த்தியும் இல்லை, எலும்பு அதோட ஆஸ்டியோபீனியான்னு சொல்ல போய் அதில் இருக்கிற அந்த கிழங்கள், அந்த கால்சியத்தை டிபாசிட் பண்ணுற கிழங்களே அரைவாசி இல்லாமல். அப்போ சரியா முட்டை உடைக்கிற மாதிரி தட்டுப்பட்டோன்னா எலும்பு உடைஞ்சிடுது. ஒரு காவல் இருந்தால் 2 எலும்பு உடைஞ்சிடும், எல்லாம் உடைஞ்சு கொண்டிருக்கும். அப்போ அந்த பொறுமை இதில் மாதிரி இந்த இது என்ன அடுப்புக்குள்ள போட்டு எடுத்தா தொட்டு போட்டா பணம் கலந்து கொடுக்குற மாதிரி அந்த பிளன் இல்லாமல் போயிடும். அதுதான் பால் இல்ல பால் முட்டை இதெல்லாம் இருக்கா. நான் இதான் சொல்றேன். இப்ப விட்டமின் B12க்கு இந்த விட்டமின் A சொல்லுங்க. இப்ப கெரட்டின், பீட்டா கெரட்டின் தான் வெளியாலே இருக்கு. ஆயில எடுக்காமல் ஆக மரக்கறி எடுக்கிற ஆக்களுக்கு நாங்க சொல்றாங்க கேரட்டை சாப்பிடுங்கோ, ஸ்பினாச்சை சாப்பிடுங்கோ, இதெல்லாம் சாப்பிடுங்கோ, உங்களுக்கு விட்டமின் A வர முடியும்.
சாதாரணமான புஷ்டியான சாப்பாடுறாங்களுக்கு இது காணும். அல்லாட்டிக்கு ஒரு டன் என்ன கேரட் சாப்பிடவனும் அவ்வளவு கால்சியம் அவ்வளவு விட்டமினையும் தேகத்துக்குள்ள கொண்டு வா சாப்பிடல. அதுலதான் நாங்க சொல்றோம் பெண்கள் எவ்வளவு சாப்பிடலாம், ஒரு அளவுக்கு தான் சாப்பிடலாம். அப்ப இல்ல நாங்கள் கேரட்டை சாப்பிடுறோம், அந்த பீட்டா கேரட்டின் வந்து மாறி கேரட்டா விட்டமின் ஏ வரவான். அதுக்கு உடம்பு விட்டாதான் சரி. அப்ப உடம்புல வேற வருத்தங்கள் தான் சிலதல் டயபிட்டிஸ் இருந்தா மற்றது இப்ப கேஸ்ட்ரிக் ஆசிட் ரிஃப்ளக்ஸுக்கு அமிப்ரசோல் அதில் இருக்கிறாக்கள் தானே, அதெல்லாம் விட்டமின் சிலதல் அப்சார்ப் பண்ணிடலாம். அப்ப அப்படியான மருந்துகள் நாங்கள் எடுக்கிறார்கள். விட்டமின் லெவல்ஸ் பார்த்துட்டு அதுக்கு பிறகு அதுக்கு தேவையானதில் டாக்டர் சொல்லிடணும் இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும்னு சொல்லி. அப்ப சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது பிள்ளை இல்லை. ஏன் சாதாரணமா உங்களுக்கு இருக்கிறது இல்லை, ஏதோ ஒரு வருதால கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் குறைவா இருந்தா உண்டு, லிவர் ஃபங்க்ஷன்ஸ் குறைவா இருந்தா அதற்கு தான் சப்ளிமெண்ட். அப்ப வயது போனாக்களுக்கு இதுகள் எல்லாம் தேவைப்படுது. இதோட இப்ப நீங்கள் இன்னொன்று சொல்றேன், அது அந்த விட்டமின் நான் ஆட் பண்ணேன், அது ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது உங்களுக்கு ஃப்ரீ ரேடிகல்ஸ்ன்னு சொல்லி இந்த டாக்ஸிக் திங்ஸ் தேகமுழுக்க இருக்கிறதா இல்லாமல் பண்றது தானே. அப்ப அதுல இப்ப நீங்கள் பாப்பீங்கன்னா CoQ10 சொல்லி கோஎன்சைம் Q10 தருவாங்க எடுக்க சொல்லி. அது தட் இஸ் ஆல்சோ ஒன், அதையும் இதோட ஹெல்ப் பண்றது சேர்த்து. ஆன்டி ஆக்சிடென்ட் தேவையில்லாத உடம்புல தேவையில்லாமல் போற ஃப்ரீ ரேடிகல்ஸ் இதெல்லாம் அதையும் இல்லாமல் பண்ணி போறது. அப்ப நீங்கள் இப்ப தேர்ட்ல இது ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நடக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின்ஸ் எல்லாம் பெயின் பண்ணுது, இன்ஃப்ளமேஷன் இருக்கிறார்களுக்கு நாங்கள் விட்டமின் கால்சியம், விட்டமின் கே, விட்டமின் டி அண்ட் கோஎன்சைம் 10 அவ்வளோ சேர்த்து வருது. இப்ப ஏன்னு சொன்னா ப்ளீடிங் விட்டமின் கே வந்து ப்ளீடிங் இதெல்லாம் குறைக்கிறது, ஜாயின்ஸ் அதுக்கெல்லாம் குறைக்கிறது. கால்சியம் எலும்புகளை படுக்கிறது. விட்டமின் டி கால்சியத்தை எலும்புல வந்து சேர்க்கிறது. கோஎன்சைம் இந்த தேவையில்லாத ட்ரைகிளிசரைட்ஸ் மற்ற ரேடிகல்ஸ் அது எல்லாத்தையும் குறைச்சி விட்டு எல்லாத்தையும் சேர்த்து பிடிக்கிறது. அவ்வளோ சேர்த்து யூனிட்டா வருது. இப்ப வயது போன ஆட்களுக்கு எடுக்கிறது. அன்பான உறவுகள், நீங்கள் எதுவும் கேள்விகள் இருக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நான் செல்வி நித்யானந்தன். நான் இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்தேன், மிக்க நன்றி. எனவே நான் டாக்டர் முன்னர் இறைச்சி மீன் அதுகள் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். இப்போ ஒரு 6 மாசமாக மேலாக போயிட்டது, முற்றாக நிறுத்தி விட்டுட்டோம். எங்கட வீட்டுல அவர்களுக்கு விருப்பம் இல்லை, தங்களுக்கு வேண்டாம்னு சொன்னா அப்ப எனக்கு ஒரு ஆளுக்காக போட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன். முட்டையும் பழம் இருந்துட்டு ஒரு முட்டை ஒரு மாசத்துல ஒன்று சாப்பிடுவேன், மற்றபடியில ஒன்றும் சாப்பிடுவதில்லை. பால் மட்டும் குடிப்பேன். என்னென்றால் இப்பொழுது நான் தாயத்துக்கு சென்று இப்ப 6 கிழமை நின்றுட்டு சனிக்கிழமை தான் வந்தேன். அங்கு போயின பொழுது 4 வாரங்களாக ஒரே படுக்கையாக சரியான வருத்தத்தில் இருமல் அப்படி வந்து சாப்பாடே சாப்பிட முடியாத அளவுக்கு வந்து விட்டது. ஆனால் இப்ப வந்த பிறகு எனக்கு அந்த பெருசாக எழும்பி நடக்கிறதுக்கு அப்படி எல்லாம் கஷ்டமாக இருக்கிறது, பிழையினம் மாதிரி அப்படி இருக்கிறது. எந்த கேள்வி என்னவென்றால், இப்ப எங்கள் வீட்டில் எங்களோட மகனும் பெருசாக மச்சம் சாப்பிடுவதில்லை, ஆனால் அவர் நிறைய பழங்கள் சாப்பிடுவார். நான் டயபெட்டிஸ் இருப்பதனால பழங்களை பெருசாக பழம் இருந்துட்டு சாப்பிடுவேன், மற்ற பழங்கள் சாப்பிடுவது சரியான குறைவு. சீனி சத்து இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு போட்டு தவித்து பெருசாக பழங்கள் சாப்பிடுவதில்லை. ஆப்பிள் சாப்பிடுவது முன்னர், ஆனால் ஆப்பிள் சாப்பிட்டால் உடனடியாக எனக்கு சக்தி வந்துடும். அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. இந்த சோயா பால் இருக்கிறது, அது எங்கட மகன் வாங்கி கொண்டு அது அடிக்கடி குடிப்பார். அது உடம்புக்கு நல்லதா? அப்படி சோயா பால் குடிக்கிறது நல்லதா? சோயால கால்சியம் இருக்கு. சரி.
சப்ளிமெண்ட் இருக்கு. அப்படியே சோயா மில்க் எடுக்கிறது தானே. ஓ சோயா சமைக்கிறேன்னா விளங்கு பால் சோயா சமைக்கிறேன் நான். ஆனா சோயா சோயா பால் பால் குடிக்கிறேன். சமையலுக்கு எடுக்கிறதா? ஓகே, சோயா பால் தான் அவர் அடிக்கடி முடிய வாங்கிட்டு வந்து குடிப்பார். அதைத்தான் கேட்கிறேன். இல்ல சோயா பாலை குடிக்கும். நான் நீங்க டயபெட்டிஸ் மெட்ஃபார்மின் எடுக்கிறீங்க. ஓமா, மெட்ஃபார்மின் எடுத்தா விட்டமின் B12 ஒன்றுமே அப்சார்ப் பண்ணாது. எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க வேணும். நீங்கள் என்னன்னு இதுல நான் சொல்றேன். இப்ப டயபெட்டிஸ் நீங்க வருத்தமா இருந்த நீங்கள் வருத்தம் சாதாரணமா ஒரு ஆளுக்கு வருத்தம் வந்தால் ஒரு வருத்தத்தை பொறுத்து. ஆனா உங்களுக்கே தெரியுது இப்ப உங்களோட இது ஆயாசம் சுகம் வந்தும் இன்னும் அசடா இருக்கு, நடக்க இல்லாத ஒரு இது இருக்குன்னு சொன்னா ஒரு குறை மற்ற வேற இதில் விட இன்னொரு குறைபாடு ஒரு விட்டமின்ஸ் எல்லாம். இப்ப நீங்கள் மிரக்கறி எல்லாத்தையும் நிப்பாட்டி மெட்டாக்கள் சாப்பிட்றது ஒரு முட்டையில இது இல்ல, எல்லா மிரக்கறிகள் இல்லாட்டி சப்ளிமெண்ட்ஸும் எடுக்கணும். இல்லாட்டி கூட மிரக்கறிகள் எடுத்து சாப்பிட்டு அதோட சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும். போனாம்னு சொல்லல, நான் இறைச்சியை சாப்பிடணும்னு சொல்லல. இறைச்சி இல்லாட்டி இந்த நீங்கள் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு, டயபெட்டிஸ்ல உங்களுக்கு தெரியும் எல்லா ரத்த நரம்புகள் எல்லாம் ரத்த குழாய் எல்லாம் பாதிக்கும், இருதயம் பாதிக்கும், மூளை பாதிக்கும், கிட்னிஸ் பாதிக்கும். அப்ப நீங்கள் மெட்டாக்களுக்கு விருப்பம் சொல்ல உங்களுக்கு உங்களோட தேகத்தை நீங்க சுகமா இருந்தா தான் மெட்டாக்களை நீங்க பார்க்கலாம். அப்படியால் அவையல் சாப்பிடாமடியா நான் சாப்பிடாமன்னு சொல்றது அதிலும் பார்க்க பல வகைகள் சிலதல் விளையாடி மிரக்கறியல் ஒரு மிரக்கறியை கூட ஒரு சூப்போ என்னத்தையோ அல்லது 4-5 இதில் போட்டு அவிச்சு போட்டு ஒன்றடியா குடிக்கக்கூடியதா இருக்கும். ஆனா நீங்க மிரக்கறி வேணும்னு இல்லை, இறைச்சி சாப்பிடாட்டிக்கு நீங்க விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் அதோட அயன் மெட்டல் எல்லாம் சரி வந்து பார்த்து டாக்டர்கிட்ட கேட்டு ஏதாவது அந்த அந்த இதெல்லாம் எடுங்க. நன்றி. சொல்லிடு வந்த இன்ஃபெக்ஷன் உங்களை விட்டுட்டு போகுது. அப்ப அடுத்த முறை வரைக்குள்ள போன முறை 2 இடமே இருந்தா அடுத்த முறை 4 இடமே பெருசாலியா வரவே வேற வயது கூடுது. அதே போறோம் டயபெட்டிஸ் இன்னும் கூட காலம் இருக்குது. அப்ப வருத்தம் இன்னும் கடினமா வர்றதுக்கு இடம் இருக்கு. அப்படியே நீங்கள் அந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுல உங்களுக்கு ஒரு பிள்ளையும் இல்லை. நீங்கள் கேட்டு சொல்லுங்க, நாங்க டயபெட்டிஸ் அவையிலே சொல்லுவீங்க இதெல்லாம் கட்டாயம் எடுங்கன்னு சொல்லி. இப்ப முந்திய போல இல்லை. ஏன் நான் திருப்பி விட்டமின் B12 சொல்லா அந்த நாள்ல சைனோகோபலமின் இன்ஜெக்ஷன்ஸ் ஒன்ஸ் a month இன்ஜெக்ஷன் போடுங்க. அப்பதான் உங்களுக்கு ரெட் பிளட் செல்ஸ் வரும், பிளட் வரும் சொல்லி போறது. இப்ப இல்லை, இப்ப டேப்லெட்ஸா இருக்கலாம், சப்ளிமெண்ட்ஸா இருக்கும். அதுவும் டயபெட்டிஸா இருந்தா கட்டாயம் நீங்கள் எக்ஸசைஸ், வாக்கிங் அது எல்லாத்தையும் நடக்க வேணும், குடிக்கணும். சாப்பாடுகளை உங்களுக்கு தெரியும் டயபெட்டிஸ் எவ்வளவு கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு மாச்சத்தை குறைச்சு புரதச்சத்தை கூட சாப்பிடலாம். புரதம் சத்து தானியங்கள்ல எடுக்கலாம். தானியங்களும் மற்றது பல வகைகள்ல நீங்க பார்த்து பப்பாப்பழம் வாழைப்பழத்தை இல்லாமல் நாம் அவகாடோஸ் இல்லாட்டி மற்றது அப்படியானதில் இருக்கக்கூடியதா இருக்கும். இல்லாட்டி கூட மிரக்கறிகள்னு சொன்னா நீங்க பாவக்காயும் வாழைப்பூவும் மற்றதல் அப்படியான மிரக்கறிகளையும் கூட வெண்டிக்காய் அப்படியானதில் கூட எடுத்து சாப்பிட இருக்கும். நன்றி டாக்டர். மீன் எடுக்கலாம் இல்லையா? வணக்கம் டாக்டர், நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். நீங்க சொல்றதெல்லாம் சாதாரணமாக எங்களுக்கு இருக்கிறதுதான். என்றாலும் எனக்கு ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, இப்ப எங்களுக்கு பிளட் டெஸ்ட் செய்ய எல்லாம் சோதிப்பதில்லை தானே. ஆனா ஏதாவது வருத்தம் வந்துட்டா அது சம்பந்தமாக ஏதாவது இதை பாவிங்கோ அதை பாவிங்கோன்னு சொல்லுவாரு. இப்ப நாங்கள் இந்த விட்டமின்ஸ் நாங்களா வேண்டி பாவிக்கலாமா அல்லது டாக்டர்கிட்ட கேட்டுத்தான் அதை பாவிக்க தொடங்க வேணுமா? தேவையில்லை. உங்களுக்கு சில விட்டமின்ஸ் இப்ப நான் இப்ப நீங்கள் சோதிச்சுட்டு இப்ப நீங்க விட்டமின் D-K, விட்டமின் டியும் விட்டமின் கால்சியமும் விட்டமின் D நீங்கள் எடுக்கலாம். இந்த வயதுக்கு நீங்கள் எல்லாம் எடுக்கலாம்.
விட்டமின் விட்டமின் B12 டி எடுக்கலாம். மாத்திரம் பாவிச்சு கொண்டிருக்கிறேன். அது நடுகவே இப்ப விட்டமின் டி கால்சியத்தோட தானே போகுது, கால்சியம் ஓ எடுக்கிறீங்க ஓ தானே, ஓ அதை எடுக்கிறீங்க. அப்ப விட்டமின் டியும் கால்சியமும் அது அந்த அந்த காம்பினேஷன் விட்டமின் கேயோட. இப்ப உங்களுக்கு கால் விரைப்பு இருந்தால் அல்லது இரவுல படுத்தா கிராம்ஸ் வருது, குறண்டுதுன்னு சொன்னா மெக்னீசியம் எடுக்கலாம். மெக்னீசியம் மெக்னீசியம் ஸ்ப்ரே. இப்ப மெக்னீசியம் ஸ்ப்ரேயும் இருக்கு. சில பேர் கண்ட பிடிக்குது, இரவுல கால் நின்றோன்னு ஐயோ நோது நித்திரையில எழுப்புதுன்னு சொல்லி போடுறது, கால் நோறது, இதற்கு மெக்னீசியம் நல்ல. மெக்னீசியம் இப்ப டேப்லெட்ஸ் டைம் இருக்கு எடுக்கலாம். அப்படி வருஷக்கணக்கா எடுக்கு, இல்லை 6 மாசம் 3 மாசம் எடுத்து போட்டு பேருந்து நார்மலா வந்தா ஹெல்த்தியா இருந்தா நிப்பாட்டுறது. இப்ப சில அயனெல்லாம் ஒவ்வொரு ஏன்டா இந்த நீங்கள் எடுத்துக்கொண்டு ஒரு 3-4 மந்த்ஸுக்கு பிறகு திருப்பி அடுத்த டாக்டர்கிட்ட போய் சொல்லுங்க, நான் இந்த விட்டமின்ஸ் எல்லாம் எடுக்கிறேன், இந்த லெவல்ஸுக்கு நாங்க நிப்பாட்ட வேணுமா இல்லாட்டி இன்னும் வேறு இன்னும் எடுக்கலாம்னு சொன்னா அவையில ஆட் பண்ணுங்க. இந்த எல்லாம் விட்டமின் லெவல்ஸ் போட்டா மலமலண்டு வேற லிஸ்ட்ல. ஆனா சாதாரணமா விட்டமின் B1 B3 B6 B9 செக் பண்ணாங்க. அப்ப விட்டமின் விட்டமின் B12 லெவல் தான் செக் பண்றாங்க. B12 லெவல் தான் அந்த கட்டாயம் செக் பண்ணுவினோம். அனிமியா மாதிரி இருந்தா அயன் லெவல் செக் பண்ணுவினோம். மெட்டல் வந்து விட்டமின் ஏ அப்படிதான். இப்ப இரவு பார்வை குறைவு இல்லாட்டி தோல் எக்ஸிமா மாதிரி வருது, திருப்பி திருப்பி லங் இன்ஃபெக்ஷன்ஸ் இதழ் வருதுன்னு சொன்னா விட்டமின் ஏ செக் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் சாதாரணம். இல்லாட்டி நீங்கள் கம்ப்ளீட் வீகனா வந்தா சில விட்டமின்ஸ் கூட செக் பண்ண பார்க்கலாம். இப்ப மாமிசம் மீட் சாப்பிட்றா சொல்லுங்க டாக்டர்ஸ், எல்லாத்தையும் போய் சாப்பிடுங்கன்னு சொன்னா நீங்க சாப்பிடுறது. நான் மிரக்கறிதான் சாப்பிடுறேன். நான் மச்சம் சாப்பிடுறது இல்லை. மிரக்கறிதான் சாப்பிடுறீங்க, மீன் ரஜ்ஜி ஒன்றும் இல்லை, அது காரியம் இல்லை. இல்ல அது கூடாதுன்னு சொல்லி இல்லை. ஆனா இந்த சப்ளிமெண்ட்ஸும் எடுக்கும். சப்ளிமெண்ட்ஸ் எடுக்குது. என்ன 50-60 வயதுக்கு பிறகு எங்கள்ட இருக்கிற விட்டமின்ஸ் கடையில இருக்கிற விட்டமின்ஸ் விளங்கினாலும் அரைவாசியும் தேகத்துல சோர்றேன். நன்றி டாக்டர், உங்களோட சேவைக்கு நன்றியை கூறிக்கொண்டு மற்றவர்களுக்கு இடம் கொடுக்கிறார் விட்டு நன்றி. நன்றி நன்றி. ஜெயமல ஜெயமாங்கோ. இதுல ஃபோலிக் ஆசிட் சொன்னீங்களா தெரியல டாக்டர், மிஸ் பண்ணிட்டு தெரியல. அது என்னத்துக்காக அது பயன்படுத்துறது நல்லது? ஃபோலிக் ஆசிட் வந்து நார்மல் செல் எல்லா டெவலப்மெண்ட் நார்மலா கொண்டு போறதுக்கு ஃபோலிக் ஆசிட் கட்டாயமா எடுக்க வேணும். இருக்குன்னு சொன்னா கற்பனி புல்ல தாங்கினா புல்ல நார்மலா நியூரல், அதாவது பிரெயின் ஸ்பைனல் கார்ட் எல்லாம் நார்மலா டெவலப் பண்றது ஃபோலிக் ஆசிட் வேணும். ஓகே. ஆனபடியே தான் ஃபோலிக் ஆசிட் விட்டமின். நீங்கள் பிரெக்னன்ட் ஃபீமேல்ஸுக்கு ஃபோலிக் ஆசிட் எப்போதாலும் பிரெக்னன்சி முடிவு மட்டும் கொடுப்பேன் என்றா புல்ல நார்மலா வரணும். சரி, மெட்டாக்கள் எங்கிட்ட ஃபோலிக் ஆசிட் எடுக்க வேணும் முடியல என்றா சாப்பாட்டுல இருக்கு ஃபோலிக் ஆசிட். ஓகே ஓகே. ஆனபடியா இப்ப நான் சாதாரணமா நீங்கள் கூட மிரக்கறிகள் சாப்பிட்றீங்கன்னு சொன்னா மிரக்கறிகள் தானியங்கள் இதெல்லாம் அதோட பால் இதெல்லாம் குடிச்சு கூட ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் தான் தனியா ஃபோலிக் ஆசிட் எடுக்க தேவை. ஆனா இப்ப இந்த கற்பம் தெரிஞ்சா கட்டாயம் தாய்க்கும் வேணும் பிள்ளைக்கு இந்த சுகத்துக்கும் எடுக்க. ஆனா இப்ப கோட்லிவாயிலும் அது இப்ப இதுக்கு பதிலாக அதை எடுக்கலாம் தானே? இப்ப இதை ஒமேகா 3 பதிலா இதை எடுக்க ஒமேகா 3 வேற, காட் லிவர் ஆயில் வேற. அப்படி அப்ப ரெண்டும் எடுக்கலாம். காட் லிவர் ஆயில் வந்து மீன் எண்ணெய் குளுசை வந்து விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி இருக்கிறாங்க. அதாவது லிவர் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் எல்லாத்துக்கும் ஹுக்வம் டேப்பம் இந்த நெல்லாடி சில பேர் எப்போ பார்த்தாலும் மண் தின்னுதல், எப்போ பார்த்தாலும் கறி சாப்பிடுதல், தேவையில்லாத வேக்க சப்பி கொண்டு இருக்கிறது, இதில் வந்து இதை பார்க்கறதுக்கு முக்காவது அனீமியா இருக்கிறாங்களுக்கு விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி, இல்லாட்டி தடிமல் இருமல் திருப்பி லங் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதோட நான் சொன்ன சருமம் எல்லாம் ட்ரையா போய் வர்றதுக்கு கட்டாயம். அது காட் லிவர் ஆயில் வந்து ஹை டோஸ் விட்டமின் ஏ இருக்கு. எடுக்கலாம் தானே? அதுதான். ஆனா விட்டமின் ஒமேகா 3 வந்து விட்டமின் ஏ முறை குறைவு. விட்டமின் டி தான் அதுல கூட.
ஆனா இப்ப தனியா விட்டமின் டி டேப்லெட்டும் எடுக்கிறோம் தானே ஓ அப்படின்னா எடுங்கோ. ஆனா இது வந்து மெயின்லி ஒமேகா 3 வந்து பாலிசாக்கரைட்ஸ் இதோட வாரது. ஒமேகா 3 வந்து மெயின்லி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. அதாவது உங்களுக்கு வாதம், ஜாயிண்ட் பெயின்ஸ், மெட்டதல் இதழுக்கு எல்லா இதழுக்கு சொல்லுதான் ஒமேகா 3 எடுக்கிறது. பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ், ஓகே அதாவது பிரெயின் ஃபுல்லா இருக்குது. விட்டமின் ஏ வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த கண் பார்வை குறைவு மற்றது. அப்போ கொட்லிவர் ஏன்னு சொன்ன கொட்லிவர் எடுக்கக்கூடாது இல்லை. கொட்லிவர் ஆயில கணக்கு எடுத்தா அதுന്റെ சைடு எஃபெக்ட்ஸ் கூட வரும். அப்படி வாந்தி எடுக்க வரும், தலையடி வரும், வேற வேற வருத்தங்கள் வரும். மறுபடியும் ஒரு அளவுக்கு எடுத்து போட்டு எடுத்து சுகம் வந்த பிறகு விட்டமின் ஏ நிப்பாட்டி விட, அதாவது லோ டோஸ் ஆஃப் விட்டமின் ஏ எடுக்கணும், ஹை டோஸ் எடுக்கலாம். அதுதான் என்ன சில விட்டமின்ஸ்ல டாக்ஸிக் எக்ஸ்ட்ராவா வாரது விட்டமின் ஏ. விட்டமின் ஏ ஒரு கொஞ்ச நாள் ஒரு 3 மாசத்துக்கு விட்டமின் ஏ நார்மலா எடுக்க நார்மலா கொண்டு இல்ல. அப்ப 6 மாசம் 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு விட்டமின் ஏ எடுக்க தேவை. ஆனா விட்டமின் டி சி வேலை முழுக்க அதை எடுக்கலாம். ஓகே அது விட்டமின் டி வந்து விட்டமின் ஏ இல்ல. ரெண்டும் பார்த்தா கொல்லிவர் ஆயில் மாதிரி தான். ஆனா ரெண்டும் மீன் தான். ஒன்று மீன் மாமிசம், மற்றது மீன் ஈரல். அதுதான் வித்தியாசம். ஆனா அது விட்டமின் ஏ ஹை கான்சன்ட்ரேஷன். இதுல குறை. இதுல வந்து வேற அதை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி திங்ஸ் வேற இருக்கலாம். அதனுடைய ஒமேகா 3 பிரெயின் ஃபங்க்ஷன் டேப்லெட்ஸும் எடுக்கலாம்னு சொல்றீங்க டாக்டர். எடுங்கோ, அளவா எடுக்கிறது. ஆனா வீகன்ஸா இருந்தா இவ்வளவுக்கு எடுக்கிறது நல்ல. ஆனா இறுதி மாத விடாய்க்கு பிறகு கால்சியம் எடுக்கும். ஆனா விட்டமின்ஸ் மாத்திரம் இல்லை. நான் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், நல்ல நித்திரை, கூட தண்ணீர் குடிக்கணும், நடக்கணும், அவ்வளோத்தையும் வச்சு கொண்டு மிச்சத்து செய்யும். ஒரு நாளுக்கு கடைசி 15 நிமிஷத்து அரை மணி நேரமாவது சன்லைட்ல நிக்கணும். வெளியா மார்னிங் சன்லைட் அல்லது ஈவினிங் சன்லைட் வெளியால நடக்கிறது. அதோட நடக்கிறது நல்ல. மார்னிங் எழும்பி போய் வாக்குக்கு போறது எவ்வளவு நல்ல. அப்படியான ஆக்கள் தான் இரவுல வந்து நித்திரையும் கொள்றது கரைச்சல். இது மற்றது கூட நீர் குடிக்கணும். இது பலவாயிரத்தை நாங்கள் சாப்பிட்றதுல அளவாக நல்லா கூடியதாக சாப்பிட்றதுல கட்டாயம் மாமிசம் சாப்பிடணும், கட்டாயம் ஈரல் சாப்பிடணும், கட்டாயம் இறைச்சி சாப்பிடணும் இல்லை. இப்ப விட்டமின் ஏ கணக்கு ஈரல் சாப்பிட்றாங்களுக்கு விட்டமின் ஏ கரைச்சல் வேணும். சில பேர் ஈரல் வேண்டி ஈரல் மாத்திரம் தான் நல்லது. அயனுக்கும் அயனும் ஈரல்ல இருக்கிறாரு. அப்ப ஒரு அளவுக்கு தான் எடுக்கலாம். இப்போ ஒரு கிழமைக்கு டாக்டர் எத்தனை முட்டை சாப்பிடலாம்? அது ஓம்லெட்டாக இருந்தாலும் சரி, அது காரியம் இல்லை. ஒவ்வொரு நாள் மட்டும் காரியம் இல்லை முட்டை, பிரச்சனை இல்லையா? இல்ல ஆனா வந்து மஞ்சக்கரு வந்து கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லி முட்டை எடுக்கலாம். முட்டை எடுக்கலாம். அதுல ஒரு பிரச்சனை. ஏண்டா நீங்க எடுத்துக்கொண்டு போயிட்டு இனிமே 6 மாசத்துக்கு ஒருக்கா கொலஸ்ட்ரால் செய்வீங்க தானே. இல்ல சிலர் சொல்றது அந்த மஞ்சக்கரு சாப்பிட்ற அப்படி ஏறுறது இல்ல. ஓகே இல்ல. ட்ரைகிளிசரைட் கொலஸ்ட்ரால்ல HDL LDL ட்ரைகிளிசரைட்ஸ் தான் இருக்கு. அப்ப டோட்டல் கொலஸ்ட்ரால் LDL இதுல இருக்கணும், ஹை HDL ஹையா வரும். அப்ப அந்த லெவல்ஸ் நார்மலா இருந்தா இவ்வளவு முட்டை எடுத்தாலும் காரியம் இல்லை. அது பொரியல் முட்டை கொலஸ்ட்ரால் அது இருக்கு சொல்றதுதானே. தேங்காய் எண்ணெயில பொரிக்க வேணாம். எண்ணெய் ஒன்று இந்த பொரிக்கிறதுல திருப்பி எண்ணெயில பொரிக்க கூடாது. ஒரே எண்ணெய் அந்த காலத்துல எண்ணெய் விலைன்னு சொல்லி 2 தினம் 3 தினம் பொரிச்சிருக்கிறதான ஒரு எண்ணெய். அது கூட அது 2ஆம் முறை பொரிக்க அந்த அதுல டிரான்சாச்சுரேட்டட், பாலிசாச்சுரேட்டட், அன்சாச்சுரேட்டட் வந்து சேச்சுரேட்டட் ஆகும். சேச்சுரேட்டட் வந்து கொலஸ்ட்ரால டிபாசிட் பண்ணும் எல்லா நாடியர்களே. தேங்காய் பூவை கூட சுட வைக்க கூடாது அப்படின்ட்டு வர வைக்கக்குள்ள தேங்காய் பூ நாங்க போட தேங்காய் பூ நாங்க இப்ப பழகினாக்கள் இதில் வந்து தேங்காய் பூ எல்லாரும் பாவிக்கிறேன். இந்த ஊர்ல ஒரு தினம் பாவிக்கிறேன். இப்ப நான் சமைப்பேன் தேங்காய் பாலும் இல்லை, தேங்காய் பூவும் இல்லை. இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒவ்வொரு ஊரை பொறுத்தது. இப்ப இலங்கையில தேங்காய் இல்லாட்டிக்கு முதல் போய் கடையில போய் தேங்காய் தான் பண்ணிடுவாங்க. ஒன்றுக்கு 3 தேங்காய் உடைச்சாவது திருப்பி எல்லாத்துக்கும் திருவுறேன்.
இந்த ஊர்ல வந்து ஏன் தேங்காய் இருக்குது. ஆ. அப்ப கடையில போனா அது ஒரு ஃபேஷனுக்கு எங்கே ஒரு இடத்துல எங்கேயும் தேங்காய் இருக்கோன்னு பார்க்கலாம். தமிழாக்கள் இந்தியன்ஸ் அந்த தமிழாக்கள் இந்தியன்ஸ் பார்க்க தமிழாக்கள் இருக்கிற இடங்கள்ல அந்த கடையில தேங்காய் ஆல்ரெடி திருவி ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷா எடுத்து கொண்டு வரலாம் எடுக்கலாம். தேங்காய் பாவிக்கிறது விட்டுருக்கணும் இல்லை. என்ன வேணும்னு சொன்னா தேங்காய் பால் வேணும்டா பாவிக்கிறேன் இல்லை பாவிக்கிறது சில தேவை எல்லாத்துக்கும் பசுப்பால் ஊற்றுவோம். ஆனா நான் கூடுதலா பாவிக்கிறேன் நான் டாக்டர் தேங்காய் பிரசாத் திருவி பாவிச்சுட்டு மிச்சத்தை அடிச்சு பால் விட்டுத்தான் கரைக்கு கூடுதலா வைக்கிறது. தேவை இல்லாட்டி டீப் ப்ரெஷருக்கு வச்சுட்டு பேந்தெடுத்து பாலை அடிச்சு கறிகளுக்கு விட்டா அது நெடுகவே அப்படி பழக்கத்துல பழக்கம் தானே. கணக்கு இல்ல இப்ப ஊர்ல விடுற மாதிரி இல்ல. இங்க கொஞ்சம் பாவிக்கிற அந்த பால் தான் பாவிப்பேன் எப்பவும். அது பழக்கத்துல வந்து இந்த ஊர்ல கேன்சல் இருக்கு அல்லது பவுடர் அது பாவிப்பது குறைவு. நான் திருவுற பால் சம்பலுக்கு என்னத்துக்கு வேணும் இல்லைன்னு சொல்லல. சம்பல் இப்ப யார் சம்பல் செய்யணும் ஒரு நாளும் தேங்காய் இடியப்பத்துக்கும் சம்பல் மற்றது ஸ்ரீலங்கன் ஃபுட்டு இடியப்ப தோசை செய்யறாக்குதான் சம்பல் சம்பலா. இந்த ஊர்ல வந்தோன்னு பிள்ளைகள் இந்த சாப்பாடு இல்லை இல்ல வயது போனா நாங்க அந்த ஊர்ல இருந்து வந்த அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க ஒழிய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பழகிருக்கு. அந்த ஊர்ல இருந்து வந்தார் பேர பிள்ளைகள் எத்தனை பேர் சாப்பிடணும். என்னுடைய மகன் சின்னவர் தனியத்தான் இருக்கிற. இப்ப தேங்காய் திருவலை வேணும்னு வேண்டி இருந்துட்டு தேங்காய் வேண்டி திருவி பாவிக்கிறார். ஆனா என்னது பாவிக்கிறாருன்னு தெரியா ஏதோ பாவிக்கிறார். அது தாழ்த்தப்பட்ட பழையினோட எல்லாத்துக்கும் இல்ல. இப்ப எங்கட இதழ் தேங்காய் பால் என்னத்துக்கு போடுறாங்க என்ன வேணும் சோறு கறி வேணாம் சோறும் வேணாம் கறியும் வேணாம் இருந்துட்டு கறி சோறு கிடைக்கும் பேரும். அல்லாட்டி அவையல் வந்து வெவ்வேறு சாமான் இல்லை மீட்டை போட்டு ஏர் ஃப்ரையருக்குள்ள போட்டோ இதுல போட்டு எல்லாம் எல்லாம் டக் டக் டக்குன்னு செய்யறதுல தேங்காய் திருவி தேங்காய் பால் போட்டு. இந்த ஊர்ல தேங்காய் பால் நான் எடுக்கிறது நான் தமிழர் இருக்கிற ஒரு மணித்தியால அங்காலங்கன்னு போனாதான் ஒரு கடையில பண்ணிட்டு வரலாம். பண்ணிட்டு ஃப்ரீசர்ல போடுறது பாவிக்க போய் மறந்துடுறது கிடக்குன்னு சொல்லி என்ன செய்தா சாப்பிடுங்க. அந்த நேரம் செய்தா சாப்பிட மாட்டேன்னு சொல்லி செய்யாமல் விட்டா ஏன் செய்யாலேன்னு கேட்கறதும் இல்லை. இப்ப எல்லாம் புட்டா வச்சா குழல் புட்டை தான் வைக்கிறது. அப்ப அதுக்கு ஃப்ரெஷ் தேங்காய் தான் எனக்கு தேவை. அது பழக்கத்திலேயே வந்துட்டுது. இப்ப தேங்காயை பார்த்துட்டு நல்லதண்டா கண்டுட்டு வேணும். இங்க வேண்டக்கூடியதா இருக்கிறபடியா எங்க இல்ல எங்க அதுதான் இங்க இல்ல இங்க இருக்கிற. இப்ப ஆஸ்திரேலியால நாங்கள் இருக்கிற இடங்கள்ல இல்ல தூரம் எங்கேன்னு போய் கண்டிருக்கிறேன். நான் ஒரு தேங்காய் $5 சொல்லுவாங்க. $5 அவ்வளவு. $5 2000 ரூபாய்க்கு வந்துட்டுமே எங்க. அப்ப மில்க் கோகனட் மில்க் கிரீம் விற்குது $10 அப்படி 2 தரம் 3 தரம் பாவிக்கிறது எல்லாத்தையும் பாவிக்கிறேன் விட்டுட்டு. இப்ப இந்த ஊர்ல கறி எல்லா கறியும் காய்ச்சுவாங்க. பால் இல்லாமல் ஒரு வித்தியாசம் தெரியாது. அது பழகிட்டு அந்த டேஸ்ட் மாறிடுது. அப்ப ஒரு தடவை கேட்பாரு நீ போடுறேன். இப்ப நாங்கள் சில பேர் கடையில பாட்டி வைக்க இன்ஃபார்ம் யார்கிட்ட சாப்பாடு ஆர்டர் பண்ணா கேட்டரர்ஸ் இருக்குன்னு தானே தமிழ் கேட்டரர்ஸ் சிங்களீஸ் கேட்டரர்ஸ் வேணும். தேங்காய் பால் இல்லை ஒன்றுக்கு பருப்பு கறி வெறும் தேங்காய் பால் இல்லை. பண்டி இறைச்சி வெறும் தேங்காய் பால் இல்லை. மாட்டு இறைச்சி கோழி இறைச்சி வெறும் தேங்காய் பால் இல்லை. பால் இல்லாமல் தான் செய்து வேறு. சில பேர் அப்படித்தான் வைக்கணும். இங்கேயும் அப்படித்தான். எங்கட இடத்துல தேங்காயம் இல்லை புதுவும் இல்லை. கடையில தூரத்துல போய் வாங்கணும். இல்லை பவுடரா இருக்கிற டின்னில் இருக்கிற நாங்க சும்மா சமைக்கிறது அல்லது இந்த மாட்டு பால் தான் பாவிக்கிறது. தாய் கறிகளுக்கு தான் தேங்காய் பால்
நான் பார்க்கறியலுக்கும் வைக்கிறது. தாய்லாந்து ஆக்கள் தான் தேங்காய் பால் வாங்க. பிலிப்பீன்ஸ் அதுல இருந்து வாங்க. அப்படி அந்த இதை எல்லாத்தையும் இங்க புரிஞ்சிட்டு இங்க நாங்க கோயிலுகளுக்கும் போறதானே, அப்ப அதுகளுக்கும் பாய்க்கிற அப்ப அதால சில மிஞ்சின இருக்கணும். லண்டன்ல தமிழாக்கள் இருக்கக்கூடிய கட்டாயம் தேங்காதுகள் கடைகள் கூட இருக்குது, அங்க இருக்குதானே தேங்காய் இருக்குது. இப்போ திருவிங்க அதோட விடுகிற பழக்கம் இல்லையே. ஆமா, அங்க பழகினால் பல சில பேர் அங்க இலங்கையில இருந்து உணர்ந்த பழக்கத்தை திருப்பி கொண்டு போக அந்த அடுத்த குடும்பம் அதே பழகி அதை கொடுத்து பழகி கொண்டு போறோம். அதனுடைய மற்ற இங்கிலாந்துல இருக்கிற ஆக்கள் மாதிரி நாங்கள் மாறி மற்ற மாதிரி அவைன்ற சாப்பாட்டுலையும் செய்து வாப்போன்னு யோசிக்கிறேன். அதுல மாறினா மாறி கூடாதுன்னு இல்லை, தேங்காய் பால் கூடாதுன்னு இல்லை. ஆனா இப்ப நாங்கள் தேங்காய் பாலை குடிச்சு ஹார்ட் அட்டாக் வந்து இலங்கையில சாயல தானே. இந்த பெல்ட் ஜப்பனீஸ் பிலிப்பீன்ஸ்ல ஒரு தரம் ஹார்ட் அட்டாக் வந்து சாகுறே இல்லை. அதனுடைய அது காரியம் அளவா இருந்தா ஒரு இடத்துல அம்பிட்டா சாப்பிடுற அவ்வளோ. இப்ப அங்க சாப்பிட்ட அளவு கறிகளுக்கு விட்டோ இப்ப எல்லாமே தேங்காய் பால்ல மெல்லிய பால் அந்த கடைசி பால்களை விட்டுத்தான் கறி இதண்டு கடைசியில நல்ல பாலை விடுவோம் ஊர்ல. இஞ்சி அப்படி இல்லை, அங்க போய் சமைக்க விளக்கிட்ட இது என்ன தேங்காய் பால் இல்லாம சமைக்கன்னு கேட்கணும். நாங்க கடைசியில தான் ஒரு கொஞ்சம் பாலை விடுவோம். அங்க 2-3 தேங்காய் ஒரு நான் சொன்னா இந்தியன்ஸ் இந்த மாதிரி செய்யறது. இந்தியாவில தேங்காய் இல்லையே, இவ்வளவு குறைவு இல்லையே. இல்ல 2 சொட்டு உடைச்சு அரைச்சி போட்டு போடுறோம். புளிகிற இல்ல கட்டாது, அப்படியே அரைச்சி போட்டு போடுறதோ தேங்காய் அரைச்சி போடுறோம். அரைக்கிற இந்த தேங்காய் உடைச்சு சொட்டு சின்ன துண்டுகளை வெட்டி போட்டு 2 துண்டு போட்டு அரைச்சி அந்த அரைக்கிற அந்த அதுல ஒரு கூடு மாதிரி ஒவ்வொரு 2 போட்டு தடிக்க வச்சு விடுறேன். அப்ப அதுக்குதான் நம்ம அந்த இதை போடுறேன், எந்த தோசை இந்த இதை போட்டு அல்லது உளுந்த இதை அரைச்சி அந்த பவுடர் தானே போட்டு தடிக்கணும், தடிக்க வைக்கணும். சட்னி உளுத்தம் அந்த 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 மா அல்லது பருப்பு மா தானே போட்டு தடிக்க வைக்கணும் பால் இல்லாம. தேங்காய் பழகிட்டு எங்களுக்கு என்ன கேட்போம். நாங்கள் எங்களை திரும்ப விட்டா ஒரு தேங்காய், வேளாறு இருக்கீங்களா 4 தேங்காய் திரும்புவோம். ஒன்றுக்கு காணாதுல 3 தேங்காய் திருப்பி போட்டு புளிஞ்சு போட்டு புளிஞ்சு இங்க வந்தோடனே இப்ப இந்த காசு மாத்திரம்ல திருவோம். அதுக்காண்டி இப்ப திருகிற இல்லாட்டி வேண்டி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறது கொஞ்சம் எடுத்து அதை சம்பல்ண்டா சரி. ஆனா தேங்காய் இப்ப கேன்சல் வருது தானே, நல்ல கிரீமோ மெட்டதில் வரும், எல்லாமே எடுக்கலாம், இந்த நாட்டில எடுக்கலாம் கொடுக்கலாம். ஆனா தேங்காய் பால் கூடாதுன்னு இல்ல, அது கட்டாயம் வேணும் இல்ல, அது பழகிட்டு. என்ன நன்மை என்று சொன்னால் மற்ற சந்ததியில் இருக்கிறார்கள் தேங்காயை பற்றி யோசிப்பார். அதை பழகி கொண்டு வந்தா அடுத்த குடும்பங்களும் இந்த அம்மா செய்ததோ இப்படி செய்தது இப்படி, அதனால நாங்களும் இதை கொண்டுட்டு போறோம். செய்யாட்டிக்கும் மெட்டாக்கள் கேட்பேன். தேங்காய் ஒரு தரம் இல்லை, தேங்காய் இல்லாமல் இடியப்பத்துக்கு சொதிய வச்சுட்டு மற்ற பசுப்பாலில் போட்டு சொல்லாமல் விட்டவங்க சாப்பிட்டுட்டு போயிடும். அனைவர்களும் உங்கள் பக்கம் கேள்வி ஜெயமலர் அவர்கள் அனாக்கு அவர்கள் எதுவும் கேட்கண்டா கேளுங்க, நாங்கள் விட்டுக் கொள்வோம். நான் ஒரு கேள்வி, ஆரம்பத்துல டாக்டர் சொன்ன மாதிரி இந்த ஏ இல்லாத குறைபாட்டினால் கண்ணுக்கு பிரச்சனை என்று சொல்லுவாங்க. எனக்கு இப்போ ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன் கண்ணுக்குள்ள ஒரு வெரிக்கூஸ் வந்தது. அந்த கண் தெரியாம போனது. பிறந்து அதை ஊசி போட்டு அதை செய்து இது செய்து அப்படி சேர்ந்து இப்படி அது இப்ப ஓரளவு பரவாயில்லை. அப்ப அது என்னத்தால வந்தது? கண்ணில பின் பக்கத்துல பின் கோலத்துல ரத்தம் வந்தது, கசிஞ்சது. வெரிக்கூஸ் அந்த ரத்தம் வந்து கண்டி இருந்தது. வெரிக்கூஸ் வருந்தானே ஹால்ல வெரிக்கூஸ், அது வந்து கண்ணுக்குள்ள வாரது வீனஸ் பிளாக் ப்ளீடிங் வெயின்ஸ். அதே வெயின்ஸ் வந்து நாளங்கள், கண்ணுக்குள்ள இருக்கிற நாளங்கள் வெடிக்கிறது. இது எனக்கு வெடிக்க இல்ல, எனக்கு ரத்தம் வந்து கண்டின
இல்ல பிளாக் பண்ணாலும் எதை வந்து ரத்த குழாயை பிளாக் பண்ணா பின்னுக்கு வார ரத்தம் வந்து பிளாக் பண்ணதுல இருந்து வழியால பீறி தானே அப்படிதான் டயக்னோஸ் பண்றோம். விளங்குதோ? தேச பிளாக்ன்னு சொன்னால் அந்த பிளாக் ஒரு 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 ரத்த குழாய் போய்க்குள்ள பிளாக் பண்ணா அதுக்கு அங்கால அந்த குழாய் போய் சப்ளை பண்ற ஏரியா முழுக்க செத்து அந்த சைடு பின்பக்கத்துல பீறி இருக்க மறுபடி வெரிகோஸ் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு பாம்பின் இது மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு கிடக்கும். அது சரி. ஆனா அது வாரது ரெண்டு ஒரு வந்து உங்களுக்கு அது கன்ஜெனிட்டலா பிறப்பிலேயே சில நாளங்கள் வந்து ஹெல்த்தியா இல்லாமல் எதுவுமே இருக்கும். அதால கொண்டு பிளாக் வந்திருக்கணும். எல்லாடி உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருந்திருக்கணும், பிளட் ப்ரெஷர் இருந்திருக்கணும், அல்லது டயபெட்டிஸ் இருக்கணும், வேறு ஒரு வருத்தம் இருந்தால் அதுல ஒரு பிளாக் வரும். ஆனா அது வந்து ஒரு செக்ஷன் ஒரு பகுதியை தாக்கினபடியா தான் அது சுகம் வந்த பிறகு உங்களுக்கு பார்வை பெட்டரா வந்திருக்கு. முதல் பார்வை குறைஞ்சேன்னு சொன்னா ரத்தம் படியால கசிஞ்சு எல்லாத்தையும் மங்க பண்ணி அன்புதான் பார்வை அந்த ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி போட்டு போய் பின் நரம்புகள் தெளிவா வேற பின் இடம் தெளிவா வேற உங்களை பார்வை கொஞ்சம் கொஞ்சமா கூட வேற. இன்ஜெக்ஷன் போடுறது அந்த ரத்தத்தை எடுக்க இல்லை. ரத்தம் தேகம் தண்டவாடலே எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிழங்கள் அதுல துப்புரவாக்கிட்டு போவோம். புதுக்க என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த நரம்பு அந்த ரத்த குழாய் அடைக்க அங்கால ஒரு பகுதிக்கு ரத்தம் குறைஞ்சு போனோன்னு அந்த பகுதிக்கு எப்படியாவது ஆக்சிஜன் வேணும். அதுல இருக்கிற கிழங்கள் வளர்றதுக்கும் தப்புற இடங்கள் இறக்குறவா இருக்கிற இடங்கள் திருப்பி வேலை செய்யறோம். அப்ப புது நரம்பு புது நாளங்கள் வளரத்துவாங்க. அது ப்ளீட் பண்ண அந்த ப்ளீடிங் அந்த வளர்ந்த அந்த ப்ளீடிங்கை நிப்பாட்டுறதுக்கு தான் இன்ஜெக்ஷன் போடுறோம். அதை நிப்பாட்டுறதுக்கு அது எல்லாரும் இப்ப ப்ளீட் பண்றது மேக்குலர் டிஜெனரேஷன் வரும், பார்வை குறைகிறதுக்கு எல்லாருக்கும் இன்ஜெக்ஷன் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அல்லது 2 மாதத்துக்கு ஒருக்கா போடுவேன். 3-4 டைம்ஸ் அல்லது 6 டைம்ஸ் போட ரெண்டு வல்லது வளர்த்தி நின்றுடும். அந்த அந்த தேவையில்லாமல் இப்ப ஒரு இடத்தை பட்டினா தேவையில்லாமல் அங்கே அலைஞ்சால புல்லுகள் வளர்ற மாதிரி வளர்ந்து அதுல இருந்து கூட ப்ளீடிங் வராமல் பண்றது தான் அந்த இன்ஜெக்ஷன் போடுறோம். அது இதா டயபெட்டிஸ் இருந்தா வேற ப்ரெஷர் இருந்தா வேறும் எல்லாத்துக்கும் கன்ஜென்டல். சாதாரணமா நாங்கள் அப்படி இருக்கிறார்கள். இப்ப உங்களோட வயதுல இருக்கிறாங்கன்னு சொன்னா பிளட் ப்ரெஷர் இருக்கோ, டயபெட்டிஸ் இருக்கோ, கொலஸ்ட்ரால் இருக்கோ, எல்லாத்துக்கும் வேற மருந்துகள் எடுக்கிறீங்களோ, எல்லாத்துக்கும் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, வேற இன்னும் இருந்தாண்டா இது ஒரு எல்லாருக்கும் நடக்கிற இல்லையே. இருந்தா போல வந்தா இருக்கும். ஆனா வயது போக நடந்தா இருக்கும். ஆனா அது ஒரு முறை வந்தாலும் திருப்பி நீங்க போய் செக் பண்ணணும். இப்ப எனக்கு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஊசி போட்டது. இப்ப எனக்கு 2 வருஷத்துக்கு ஊசி இல்ல. 90% பார்வை கிடைச்சிட்டு ஊசிய நிப்பாட்டி செக்கிங் இருக்கு. 6 மாதத்துக்கு ஒருக்கா செக் பண்ண போறேன். நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, இது மீண்டும் வருமா, திரும்ப வருமா? அது சொல்ல இல்லாத உங்களோட சுகதைய நீங்க சுகதையா இருந்து இப்ப இருக்கிற மாதிரி இருந்தா வர்றது வந்து இவ்வளவோ அரிது. ஆனால் உங்களோட வருத்தங்கள் வேற வருத்தங்கள் வந்து கொஞ்சம் இப்ப உங்களுக்கு பிளட் ப்ரெஷர்ல திருப்பி பிளட் ப்ரெஷர் கூட வந்தாலும் கொலஸ்ட்ரால் கூட வந்தா ஏதோ ஒரு வேற வருத்தங்கள் வந்தால் எதுவும் வந்தா வரக்கூடும். ஆனா இப்ப இருக்கிற மாதிரிக்கு நீங்கள் இதே மாதிரி ஹெல்த்தியா ப்ராப்ளம்ஸ் இல்லாம இருந்தா இது கரைச்சல் கொடுக்காது. ஆனா இதே மாதிரி மெட்ட கண்ணையும் பார்த்துக்கணும். அது சொன்ன கண்ணுக்கு வராமல் மெட்ட கண்ணுக்கு செய்யணும் இருப்பாங்க. அது சொன்னவியல் அப்படி சொன்னவியல் அப்படி பாதுகாக்க வேணும். அதுக்குத்தான் நான் இப்ப இந்த போன வருஷத்துல இருந்தா நான் 6 மாதத்துக்கு இருக்கா. அதுக்கு முதல் எல்லாம் எனக்கு ஒவ்வொரு மாசமும் செக்கப் இருந்தது. இப்ப இந்த 90% பார்வை வந்துட்டேன்னா அவைய 3 மாதமாக்கி 6 மாதமாக்கிக்கின. அப்ப நல்லதான், நியூஸ் நல்லதான். அதான் என்ன ஒரு பயத்தோட நீ வாழ வேண்டி இருக்கு. இல்ல இப்ப நான் சொல்றேன்டா, இப்ப நாங்களும் ஆப்ரேட் பண்றோம் ஒரு இதுக்கு பாருங்க 3 மாதத்தால வா 6 மாதத்தால வான்னு சொன்ன பிறகு அதுக்கு பிறகு எங்களுக்கே மெனத்துக்கு ஒரு இது மகிழ்ச்சி. ஏன் இப்ப பிந்தி போறபடியால் இந்த வருத்தத்தின் கேரம் குறைஞ்சிட்டு. சரி உலங்கு அல்லாட்டிக்கு 3 மாசத்துக்கு முதல் வாரவன் பெண் சொல்லுவான் 2 மேல வான்னு. சரி அப்ப தெரியும் வருத்தம் கூடுதுன்னு சொல்லி தள்ளி போடுறேன்னு சொன்னால்
டாக்டரே சொல்லுங்க உங்களுக்கு பயம் இல்லை, நீங்கள் போங்கோ, ஏது மாதிரி வித்தியாசம் இருந்தா வாங்கோ, இல்லாட்டி 6 மாசத்துக்கு பிறகு வாங்கோ நடவாங்க சார். அதுக்குள்ள ஒரு ஹெட்ஜெண்டா நீங்க வருவீங்க தானே, எல்லாத்துக்கும் போய் பார்க்க தேவையில்லை. அதனுடைய அது நல்ல நியூஸ் உங்களுக்கு. பிந்தி வாங்கன்னு சொல்றாங்க. நன்றி நன்றி உங்களை இதுக்கு. வணக்கம் டாக்டர். நான் உங்களுடைய எல்லா ஆலோசனைகளையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆரம்பத்தில இருந்து சிறப்பாக எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தீங்க. எங்களுக்கு பிரச்சனை நம்ம நாளாந்தம் நான் எடுத்துக்கொள்வது பால், முட்டை, ஜோ கேட்டதுகளெல்லாம் நாளாந்தம் பாவிச்சு கொண்டிருக்கிறோம். மரக்கறியே மீனவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இப்ப நாங்க 3 மாசத்துக்கு ஒருக்கா அந்த சுகர் ரத்தம் செக் எடுத்தா டாக்டர் எங்களுக்கு அதுக்கு என்ன குறைவு இருக்கு அப்படின்னு சொன்னா அயன் தொடர்ந்து பாவிச்சு கொண்டு வந்திருந்தேன். பிறகு அந்த செக்கப்ல அயன் கூடி இருக்கு, அதை நிப்பாட்டிட்டாங்க. அந்த குளிசி அயன் நிப்பாட்டி விட்டாங்க டாக்டர், தேவையில்லைன்னு. என்னடா நோமலா வந்துட்டுதுன்னு சொல்லி. என்னது நிப்பாட்டினது? அயன் சத்து. அயன் கூட கெடுக்க தேவையில்லை, அதை டாக்டர் நிப்பாட்டிட்டாரு, தேவையில்லைன்னு சொல்லி. இப்ப கொலஸ்ட்ராலும் நோமலா இருக்கு. அது கூட டோஸை குறைச்சிருக்கிறாங்க. இப்ப கொலஸ்ட்ரால் டோஸையும் குறைச்சி தந்திருக்கிறாங்க. அப்ப முன்னேற்றமா இருக்கிற மாதிரி தெரியுது. நான் இந்த மாசம் ஒவ்வொரு மாசமும் அந்த விட்டமின் பி அந்த ட்ராப்ஸ் எடுத்துக்கொண்டு வரேன். பிரச்சனை இல்லை. எல்லாம் எல்லா ஆலோசனைகளும் உங்க சிறப்பாக இருக்கிறது. இல்லை நீங்கள் வந்து கொலஸ்ட்ரால் குறைஞ்சு இதுக்கு நடவுங்க கூட கடைசி ஒரு அரை மணி நேரமாவது நடவுங்க, இல்லாட்டி மார்ச் பண்றது வெளியார சும்மா வீட்டுக்கு நான் கொஞ்சம் நடக்கிறேன்னு சொல்லி இல்ல, நடக்க உங்களோட கொலஸ்ட்ரால் சென்ட பாட்டில் கீழே இறங்கி கொண்டு வரேன். சாப்பாடுலயும் கண்ட்ரோலா தான் இருக்கிறோம். சாப்பாடு பெஸ்ட் வந்து HDL ஹை கொலஸ்ட்ரால் ஏறுறதும் LDL கீழே வாடுறதும் வாக்கிங், எக்ஸசைஸ் செய்யறது. அப்ப ஒன்றுமில்ல, 2 செய்யுங்க. ஒன்று நடக்கிறது, மற்றது வீட்டுல இருந்து நடக்க இல்லாமல் வெளியாக இருந்தா பேரன் தூக்குங்க. பேரன் தூக்குறா அதுல மேசையில 2 எல்லானி 2 கிலோ கொஞ்சம் அரிசியை போட்டுட்டு சும்மா தூக்கி கையில தூக்குறது, காலில் கட்டி போட்டு கொஞ்சமா தூக்கி எக்ஸசைஸ் செய்யுங்க. பேரன் தூக்குறோம். ஒரே ஒரு இது வயது போனாங்களுக்கு தசைய மாத்திரம் குறைய விடாது, தசையா மெலிஞ்சு போகாது. மெலிஞ்சு போறேன்னு சொன்னா அப்ப நான் இப்ப நோமலா 70 கிலோவில இருந்து இப்ப 64 கிலோவுக்கு வந்திருக்கிறேன். நீங்க சொன்னா பாடி ஹெல்த்தியா இருந்தாலும் உங்களோட தசை வேணும், உங்களோட நடக்க பண்றது எலும்புகள் நடக்க. இப்ப நீங்க நடக்க எலும்புகள் விலவினமா போ, தசை வெலனோட இருக்கணும் உங்களை நடக்கிறது. இல்லாட்டி இவ்வளவு பார்ப்பீங்க, நடக்க சொல்றது. அப்ப தசை வந்து டயட் பண்ணி இல்லாட்டி சாப்பாடை குறைஞ்சி மெலிஞ்சு எலும்பந்தோல்மா வர வேணாம். அந்த தசை எந்த வயது போன பிறகு பேருந்து குறைஞ்சா பேருந்து போடுறது கஷ்டம். இருக்கிறத பராமரிக்கிறது பெட்டர். நடக்குதுன்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் பிரச்சனை. அதான் நடக்கிறேன். நான் இப்ப கடைகளுக்கெல்லாம் போனா சாமான்கள் வாங்கிக்கிட்டு நான் தூக்கிட்டு வருவேன். வந்து பஸ்ல ஏறி வந்து பஸ்ல ஏறி வந்து இறங்கி அந்த சாமான பாரமாவும் இருக்கும். ஆனா அளவுக்குமே அளவான பாரங்களை தூக்கிட்டு நான் வருவேன். ஒரு கையில தடி இருக்கும், ஒரு கையில பேக் இருக்கும். அப்படித்தான் வந்துகிட்டு இருக்கிறேன். என்ன சொன்னா நடக்க வேணும். அது நல்ல சரி. ஆனா தடக்கப்பட்டு விழுந்துடாதீங்க. அதை விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் முத்தம் இருந்தா இல்லாட்டி அந்த பேமெண்ட்லயோ ஒரு 15-20 மினிட்ஸ் திருப்பி நடந்து அப் அண்ட் டவுன் நடக்கிறதால எங்கேன் எல்லாத்தையும் ஒரு பார்க்குக்கு எங்கேன் போய் நடக்குந்தா எவ்வளவோ நல்லா. இப்ப நாளாந்தா இப்ப இதுல நாங்க யோகா செய்யறோம் தானே, யோகா பயிற்சி நாளாந்தா யோகா மைண்ட்ஃபுல்னஸ் வெரி குட். அது செய்யறது நல்ல. ஹலோ, சரி ஜெயமலா. ஓகே, வணக்கம் டாக்டர். நானும் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். இவ்வளவு பிரியோசனமானதா எல்லாம் இருக்கிறது. ஆனால் நாங்கள் தான் பிள்ளைய விட்டுட்டோம். இப்பதான் யோசிக்கிறோம். 50 வயதுல இருந்தே கால்சியம் விட்டமின் டி எடுத்துக்கொண்டு வந்தோம்னா இப்ப அந்த கால் பிரச்சனை வந்திருக்காது. வந்தது இப்பதான் யோசிக்கிறோம். அப்ப மினி விட்டமின் டி கால்சியம் முக்கியம்ன்றதை இப்பதான் அறிஞ்சிருக்கிறேன்ல. காலில் என்ன பிரச்சனை? எனக்கு அது முழங்கால் ஒன்று எலும்பு தேஞ்சு போச்சுன்னு சொல்லி ஆப்ரேஷன் செய்தது ஒரு கால், மற்ற கால் இன்னும் செய்ய சொல்லி சொன்னவே நான் செய்யல, அப்படியே இருக்கிறேன். என் பயணம்
பயத்துல இருக்கிறேன். அந்த கால் வடிவா இன்னும் நல்லதா, அந்த ஆபரேஷன் செய்த கால் எனக்கு இன்னும் நல்ல அந்த இதா இல்ல. அப்ப அதால நான் எக்ஸசைஸ் செய்யுங்க. ஏன்னு சொன்னா எல்லாருக்கும் முழங்கால் சில்லு தேய்கிறதும் இது நடக்கிறதும் ஆர்த்ரைட்டிஸோட வேணும். 50 60 70 வயது இதுல இருக்கு. செய்து முடிஞ்ச பிறகு அதை வச்சு தாளாட்டி கொண்டு இருந்தீங்கன்னா நடக்க மாட்டீங்க. விளங்குதோ? நடந்து நடந்து அதோட ஸ்குவாட்டிங், அதாவது என்னத்தையும் பிடிச்சு கொண்டு கீழே குந்துறது மாதிரி போறது, அரைவாசிக்கு இருக்கிறது எழும்புறது, அப்படி செய்து தசை தொட தசைய எவ்வளவுக்கு பிளன்னு எடுக்கிறீங்களோ முழங்கால் கரைச்சல் கொடுப்பான். அது பிளன் கொடுத்த பிறகு மற்றது நோவந்தா மற்ற டாக்டர் சொல்லி தானே செய்ய ஒன்று செய்து நீங்க சரி வந்தா மற்றது அதை பற்றி கரைச்சல் ஒன்று. இப்ப சைக்கிள் எல்லாம் ஓடுறேன், மற்ற எக்ஸசைஸும் செய்யறேன். ஒவ்வொரு நாளும் வீட்டுல யோகாவும் செய்யறது, எக்ஸசைஸ் எல்லாம் செய்யறேன்னா என்றாலும் எனக்கு இந்த மற்ற காலையும் செய்ய பயத்துல இன்னும் செய்யல. வர சொல்லிட்டு இன்னும் நாளுக்கு இதே இல்ல. ஏன்னு சொன்னா இப்ப பெண்கள் ஆண்களும் பார்க்க பெண்கள் எப்படியும் ஒரு 8-10 வருஷம் கூட இருக்கிறது. பெண்களோட சிவிஎம் இப்ப 95 வயது மாட்டேன் ஆவரேஜ். முந்தி 75, இப்போ 95 போயிடுச்சு. ஆனபடியால் இந்த வயதுல உங்களுக்கு 50 வேண்டாம், இன்னொரு 25 வருஷத்துக்கு 30-40 வருஷத்துக்கு இருக்க போறா இருக்க மாட்டீங்களா அந்த கால் ஒன்று. மற்றது ரெண்டாவது நீங்க யோசிக்கணும், செய்ய வேணும் இல்லை. டாக்டர் உங்களுக்கு நல்ல நேரம் செய்யுங்கன்னு சொன்னால் செய்யுங்க. வேண்டாம் நேரத்தோட ஸ்டிச்சிங் டைம் சேவ்ஸ் நைன்ஸ்ன்னு சொல்லி அந்த நேரம் செய்தாண்டா மாறுறதும் கெதி ஒரு ஹெர்ஜிலும் இல்லை. அதனுடைய அவையோட எக்ஸசைஸை போட்டுச்சிங்கன்னா அது கால்சியம் விட்டமின்ஸ் டி சப்ளிமெண்ட்ஸ் எக்ஸசைஸ் ஒரு நாள் செய்யறேன் நான். அது ஒரு நாளுமே செய்யறேன் நான். கல்சியத்தை தான் கவனிக்கல. இப்ப இந்த வருஷத்துல தான் நடக்க தொடங்கி இருக்கிறேன். அதை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நன்றி டாக்டர். எல்லாம் நல்லா கேட்டுக்கொண்டே இருக்கணும் போல இருக்கு. எல்லா அட்வைஸ்களும் நல்லா இருக்குது. நன்றி நன்றி, வாழ்த்துக்களும். மியூட்ல நிக்கிறீங்க. நேவிஸ் பிலிப்ஸ் சார் மியூட் இல்ல நேவிஸ் பிலிப்ஸ் சார் அந்த ஐபேட்ல சொல்லுங்க. ஐபோன்ல சார்ஜ் இல்லாம நின்றுட்டு அதால தான் நான் இப்போ இதில் வந்திருக்கேன். நன்றி, உங்களோட பகிர்ந்து கொண்டது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நல்ல விஷயங்கள், இந்த விட்டமின் என்னென்னத்துக்கு என்னென்னலாம் மிகவும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. எங்களுக்கு தெரியாது, கேள்விப்பட்டிருக்கோம். இந்த இதுக்கு தான் இதுக்கு தான் தெரியாது. இப்போ நீங்கள் சொன்னதில் கேள்விப்பட்டு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நன்றி டாக்டர், உங்களோட ஆலோசனைகளுக்கு நன்றி. நன்றி நன்றி, மிக்க நன்றி டாக்டர். நேரத்துக்கும் பணிக்கும் உங்களுக்கு நல்ல நேரமும் போச்சது. மிக சிறப்பான தகவல் என்று எல்லோருக்கும். அதான் சிலர் யோசிக்கிறது, இதை எடுக்கலாமா, இதை எடுக்கலாமான்ற ஒரு பயம் பாரது தானே. ஆகவே மிக அழகாக தெளிவாக விவரமாக சொல்லியிருந்தீர்கள். மிக்க மிக்க நன்றி டாக்டர். டாபிக் வேணுமான்னு சொல்லுங்க. டாபிக் நீங்க அங்கொண்டு நீங்க எது சொல்றேன்னா சொல்லுங்க. ஜெயமலர்கிட்ட எதுவும் இருக்கா? நேவிஸ் பிலிப்ஸ் எதுவும் கேட்குறேன்டா கேட்டா டாக்டர் அடுத்த பிறகு என்ன எது கதைக்கணும்டா சொல்லுங்க. அது லேஸ் எனக்கு இல்லாட்டி நான் தேடி பிடிக்கணும். இல்லை, உண்மையிலே போன கிழமை இந்த கிழமையெல்லாம் கொண்டது நீங்களா தேடி அது எல்லோருக்கும் பிரயோசனமாக இருந்தது தான். உண்மையில் உங்களுக்கு தான் தெரியும் என்ன பிரச்சனைகளோட மக்கள் தெரிகிறார்கள் என்று. வணக்கம். வாங்க, வழி அனுப்ப வந்திருக்கிறேன். வணக்கம். நான் கொஞ்சம் கடைசியில வந்து கேட்டோம் தான் டாக்டர். உண்மையிலேயே சிறப்பு, உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லா விட்டமின் செய்தான். நான் இங்க வந்தாலும் தெரிஞ்சு இப்பயும் வேற கதைக்கு நீங்க கூட கதை சொன்ன கேட்டோன்ற சொன்னேன். நாங்கள் இங்க வந்த அப்புறம் ஒரு விட்டமினும் பாவிக்கிறேன் இல்லை. இனி என்றாலும் வேண்டி பாவிக்கணும். காலம் போகத்தான் இப்ப யோசிக்கிறோம். பாவிக்காம விட்டுட்டோம், கூட பாதிப்பு. ஒரு விட்டமின்ஸும் எடுக்கிறீங்க நீங்க? இல்ல டாக்டர், உங்களுக்கு வேற வருத்தங்கள் இருக்கும். டாக்டர் அப்பதானே கேட்கிறாரு, உங்களை சாப்பிட சக்தி எடுக்கிறீங்களா? இல்ல. அப்ப சில வாந்தி எடுக்கிறதுக்கு வருத்தத்துக்கு அது வாந்திக்கு மருந்து தருவார். ஆனா நான் சொல்றேன்டா, இப்ப உங்களுக்கு சாதாரணமாக இந்த வயதுல எங்களுக்கு என்ன தெரியும்னு சொன்னா ஜாயிண்ட் பெயின்ஸ், நேரி பிடிக்குது, முதுகு நோவுது, வயிறு எரியுது, கால் முழங்கால் நோவுது, கணுக்கால் நோவுது, எல்லாத்துக்கும் மூச்சு எடுக்க கஷ்டமா இருக்கு, ஏது மாதிரி வித்தியாசம் இருக்கிறது, ஆயாசமா இருக்கு, டயர்டா இருக்கு. அப்படியானதெல்லாம் அந்த சிம்டம்ஸை துவக்கம். இது விட்டமின்ஸ் குறைவும்
ஒன்று விட்டமின் குறைபாடு. ஆமா. விளங்குதோ? அப்படி இல்ல நிறம் எல்லாம் எல்லாம் நார்மலா இருக்கிறது. முந்தி இருந்ததும் பார்க்க இப்ப கொஞ்சம் டயர்டா இருக்கு, கொஞ்சம் பஞ்சியா இருக்கு, வெளியால ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகுது. இல்லாட்டி இப்ப நாங்கள் ஒரு ஒரு பெயிண்ட் பண்றோமோ, படிக்கிறோமோ, சொல்லி கொடுக்குறோமோ, எல்லா அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போய்க்கல. ஒரு வித்தியாசம். அப்பதான் ஒரு காரணம் விட்டமின் குறைவு. உண்மைதான். அது அறியலாம். உண்மையிலேயே சிறப்பு டாக்டர். அதான் நாங்கள் இப்ப இந்த போன முறை நீங்க சொன்னாப்புல என்ன அப்ப இந்த பார்மசியில போய் வேண்டோன்னு நினைச்சு போட்டு வடவம் அனுப்பியிருந்தாப்ப ரெண்டு பார்த்தா அதுக்கப்புறம் அப்படியே விட்டாச்சு. என்ன இனி என்றாலும் போய் கேட்போம் பார்மசியில அப்படி எங்களுக்கு இதை தர சொல்லி. உங்களோட வாழ்த்துக்கள் டாக்டர். இப்ப நேரம் போன நேரத்திலையும் கூட நேரம் நீங்க எல்லாருக்கும் நல்லா அழகா சொல்லி இருந்தீங்க. எல்லா விட்டமின்களையும் பற்றி சிறப்பான வாழ்த்துக்கள். பாமாத்துக்கு நன்றி. நன்றி. இப்ப நான் நினைக்கிறேன் உங்களுக்கு 11:30 ஆயிட்டுதா? ஓகே, மிக மிக நன்றி டாக்டர். தொடர்ந்து கொள்வோம். நன்றி, சிறப்பு, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். வருகிறது மருத்துவ நேரம். டாக்டர் பெனிட்டா ஸ்டீஃபன் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து இணைந்திருந்த நேரம். எல்லோருக்குமே நன்றி டாக்டர். உங்கள் நேரத்துக்கும் படிக்க மிக மிக நன்றி. வணக்கம். வாணி உங்களுக்கு நன்றி. ஜெயன் நடேசனுக்கு நன்றி. பங்கு பெற்ற எல்லோருக்கும் நன்றி. விட வருகிறேன். நன்றி, மிக்க நன்றி. வணக்கம்.